தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம்பெண்ணுரு ஆனாய் போற்றி, திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமரு பூவனத்து அரணே போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, தந்தை தாயாவானும் சார்கதியுங்காவானும் அந்தமிலா இன்ப நமக்காவானும் எந்தனுயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமரு பூவனத்து அரணே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பேரன்புடைய பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஒரு கிழமையாக நம்முடைய அருட்குருநாதர், முனைத்தனர் கொள்கை வீரர், மும்மொழி புலமை வேந்தர், மணித்தருள் தெய்வம் போன்ற மறைமலை அடிகள் அவர்களுடைய வரலாற்று மாட்சி என்கிற தலைப்பில் நம்முடைய அருட்குருநாதர் அழகரடிகள் ஐயா அவர் எழுதியிருக்கிற அந்த நூலை படித்து அப்படியே சிந்தித்து வருகிறோம். அவர் அந்த நூலில், மறைமலை அடிகளார் வரலாற்று மாட்சி என்ற நூலில் 12 தலைப்புகளிலே அந்த நூலை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நாம் 5வது 12 தலைப்புகளில் 12 கட்டுரைகள், அதில் 5வது கட்டுரையாக விளங்குவது உயர்ந்த நோக்கம் என்ற தலைப்பில் அமைந்திருக்கிற கட்டுரை. அந்த கட்டுரையை இப்பொழுது நாம் படித்து சிந்திக்கலாம். ஆசிரியர் மறைமலை அடிகள் ஏறக்குறைய ஒரு நூற்றாண்டுக்கு முன்னர் இந்த புத்தகம், அவருடைய வரலாற்று மாட்சி என்ற புத்தகம் அடிகளாருடைய 100ஆண்டு விழா நினைவாக கொண்டு வரப்படுகிற ஒரு நூல். அது மலர் ஒன்று பதிப்பித்தார்கள், இது தனியாக வெளியிட்டிருக்கிறார்கள். அவர் செந்தமிழ் செல்வி என்கிற இதழில் 12 கட்டுரைகளாக எழுதி வந்ததை தொகுத்து அந்த 100ஆண்டு விழா நினைவாக ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறார்கள். அதனால் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னர் என்று இதில் சொல்லுகிறார். அடிகளார் பிறந்தது 1876, 100ஆண்டு 1976 வந்தது. அந்த 100ஆண்டு விழாவில் 100 ஆண்டுக்கு முன்னாலே தோன்றினார். 1976ஆம் ஆண்டில் சைவ சித்தாந்த கழகம் அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கிறார்கள். அடிகளார் காலத்துக்கு பின்னால் நினைக்கிறேன். அடிகளாரின் 100ஆண்டு விழாவை கொண்டாட இருக்கிறது. அந்த சைவ சித்தாந்த கழகம் தான் அடிகளாரின் 100ஆண்டு விழாவை கொண்டாடி இருக்கிறார்கள். அது சார்பில் தான் அந்த மலர் கூட வந்திருக்கிறது. ஒரு 100ஆண்டு விழா மலர் என்று ஒன்று வந்திருக்கிறது. தமிழ் விழாக்களில் மிகச்சிறந்த விழா அந்த 100ஆண்டு விழா என்பது தமிழ் விழாக்களில் ஒரு விழாவாக, சிறந்த விழாவாக அமைந்தது. தனித்தமிழுக்கு உழைக்கும் செந்தமிழ் செல்வியின் 50ஆம் ஆண்டாகி பொன்விழாவும் அப்போது நிறைவு பெறுகின்றது. அந்த சைவசாந்த நூல் பதிவு சார்பில் செந்தமிழ் செல்வி என்று ஒரு இதழ் நடத்தி வந்தார்கள். அதில் தான் அழகர் அடிகளார் மறைமலைகளை பற்றி 12 கட்டுரைகள் தொடர்கட்டுரையாக எழுதி வந்தார். அந்த இதழுக்கும் 50வது ஆண்டு, அதாவது பொன்விழா, அடிகளாருக்கு 100ஆண்டு விழா அப்போது நிறைவு பெறுகிறது. இரண்டையும் ஒன்றாய் வருகிறது திருவருட்செயல் என்று அழகடிகளார் கருதுகிறார். பிறந்த போதே அடிகளார் பிறவி எடுத்த நோக்கத்துக்கு ஏற்றபடி தமிழும் சைவமும் பயிலலானார். அவர் பிறந்ததே திருக்கழுக்குன்றத்து பெருமானுடைய திருவருளால் தான் அவங்க அப்பா அவங்க பிறந்தார். அங்கே அவங்க அப்பா அம்மா விரதம் பாடு கிடந்தார்கள் என்று அழகரடிகள் சொல்வார். நாமெல்லாம் விரதம் இருந்தார், நோன்பு தான் சொல்லுவான். நம்ம அழகரடிகளார் அதை பாடு கிடந்தார் என்று சொல்லுகிறார். அப்படி பாடு கிடந்து பெற்ற பிள்ளை திருக்கழுக்குன்றத்து பெருமான் அருளாலே பிறந்ததுனால அவர் தமிழும் சைவமும் பயில்ந்தார். அங்கே இருக்கிற மலை 4 மலையும் தமிழ் வேத வெற்பு என்று தான் சொல்வார்கள். வெற்புன்னா மலை, தமிழ் அறம்பொருள் இன்பம் வீடு என்கிற 4 மலைகளாக அங்கு விளங்கும் மலை தமிழ் வேத வெற்பு என்று சொல்வார்கள். அந்த தமிழ் வேத வெற்பு தலத்திலே திரைவன் திருவிழால் பிறந்ததுனால அவருக்கு தமிழும் சிவமும் குழந்தையிலிருந்து, இளமையிலிருந்தே பயிலலானார். அவற்றின் உயர்ந்த நோக்கங்களில் பிறர் நலத்தை முன்வைத்து தன்னலத்தை அதற்கு அடுத்த நிலையில் கவனித்துக் கொள்ளுதல் முதன்மையானது. அவருடைய நோக்கங்களில் ஒன்று பிற நலத்தை முன்னால் வைத்து தன்னலத்தை பின்னால் வைத்துக் கொள்வது.
பொதுவாக எல்லாரும் தன்னலத்தை முன்னால் வச்சு பிறநலத்தை பின்னால் வைப்பார்கள். ஆனால் அடிகளார் அப்படி இல்லை என்கிறார். இக்கருத்தை ஆசிரியர் அடிகளே, அழகர் அடிகளே, மழைமர் அடிகள் சொன்னது சொல்றார். பொதுநலம் கருதாது அவ்வப்போதும் வரும் தன்னலம் கருதுபவர்களாய் உயர்ந்த நோக்கமின்றி, பெரும்பாலும் எப்படி இருக்கிறாங்கன்னா பொதுநலம் கருதாது, பிறர் நலம் கருதாது, தன்னலமே கருதி உயர்ந்த நோக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று அடிகளே ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அறிவும் ஒழுக்கமும் பொதுநல முயற்சியும் உடையாரே உயர்ந்தோர். யார் உயர்ந்தவர்கள் என்று சொன்னால் அறிவு இருக்கணும். வெறும் அறிவு இருந்தால் போதாது. சில பேர் நல்ல அறிவு இருக்கும், ஒழுக்கம் இருக்க மாட்டாங்க. அந்த அறிவு இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும். பொதுநல முயற்சி, பொதுமக்களுக்காக, பொது தொண்டுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிற நிலை இருக்கிறவங்க தான் உயர்ந்தவர்கள் என்று அடிகளார் சொல்லியிருக்கிறார். அழகர் மழைமர் அடிகளார் அது எதில் சொல்லியிருக்கிறார்னா, மக்கள் 100 ஆண்டு உயிர் வாழ்க்கை என்ற நூலில் பக்கம் 145, 147 அந்த பக்கங்களில் அந்த 100 ஆண்டு வாழ்க்கை, மக்கள் 100 ஆண்டு வாழ்க்கை அந்த நூலில் இந்த 2 சொல்லியிருக்கிறார். அறிவும் ஒழுக்கமும் பொதுநல முயற்சியும் உடையாரே உயர்ந்தவர்கள். பொதுநலம் கருதாது அவ்வப்போது வரும் தன்னலம் கருதுபவர்களாய் உயர்ந்த நோக்கமின்றி மக்கள் வாழ்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் இப்படி இருக்கணும். அறிவும் ஒழுக்கமும் பொதுநல முயற்சியும் உடையவராக இருப்பவங்க தான் உயர்ந்தோர் என்று அந்த மக்கள் 100 ஆண்டு வாழ்க்கை என்கிற அந்த நூலில் பக்கம் 145, 147 மறைமலர் அடிகளார் சொல்லியிருக்கிறார். தமக்கென முயலா நோந்தாள் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே உண்டாலம்ம இவ்வுலகம். தமக்கு என்று முயலாது பிறர்க்கு என்றே முயற்சி செய்து வாழ்கின்றது உலகம் இருக்கிறது. உண்டாலம்ம இவ்வுலகம். அதனால தான் தமக்குன்னு இல்லாமல், தமக்குன்னு எந்த முயற்சியும் செய்யாமல் பொதுமக்களுக்காக, பொதுநலத்துக்காக என்று முயற்சி செய்கிற போது தான் அது உண்மையான முயற்சியாக இருக்கிற போது தான் இந்த உலகம் நிலை பெறுகிறது என்பது புறநானூற்றில் வருகிற ஒரு பாடல். அதையும் இதற்கு காரணமாக இருக்கிறது என்று எடுத்து காட்டுகிறார். எதுவும் பிறர்க்கென முயலும் போதுதான் தமது நிலை தானே மேம்படுகிறது. ஒரு பொதுநலத்துக்காக செயல்பட்டால் அதில் தன்னலமும் சேர்ந்து தானே போகும். அவங்களுக்கு ஆரம்பித்தானே பொது என்பது பல தனி மனிதர்களை சேர்ந்ததுதான் பொது. அதுபோல் பொதுநலன் பார்க்கிற போதே தன்னலமும் அது இணைந்தே வந்துடும். தன்னலமும் இணைந்தே மேம்படும். கடவுளுக்கு பெரிய பெரிய வெண்குடைகள் விழாவில் பிடிப்பது உண்டு. கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சாமிக்கு பெரிய பெரிய குடையெல்லாம் பிடிப்பாங்க, வெண்குற்ற குடையெல்லாம். குடையை பிடிப்பவருக்கு நோக்கம் தமக்கு என்பதன்று. அந்த குடையை பிடிப்பவர் நோக்கம் நான் தனக்காக பிடிச்சிக்கிறோம் இல்லை, ஆனால் அவர் தான் குடையை நடுவில் பிடிச்சிட்டு இருப்பார். ஆனால் குடையில் ஒன்றாகவும் நடுவராகவும் நிற்பவர் குடை பிடிப்பவரே. அந்த குடையை பிடிச்சு நிற்கிறவர் நடுவில் இருப்பார், ஒன்றாக தனியாக இருப்பார். அது நிற்பவர் அந்த குடை பிடிப்பவர் தான். யாருக்காக குடை பிடிக்க ஏற்பாடோ அவர் குடையின் ஒரு பகுதியில் தான் இருப்பார். இப்போ ஒரு பெரிய தலைவர் வராருன்னு வச்சுங்க, அவரை பிடிக்கும்போது அந்த அவர் முன்னால் இருப்பார், அவருக்கு தான் நடுவில் இவர் இருப்பார். ஆனால் அவர் கொஞ்சம் முன்னாடி ஒரு பகுதியில் தான் அந்த குடையின் ஒரு பகுதியில் இருப்பார். அப்படி தான் இருக்க முடியும். இஃது இயற்கை, அதுதான் இயற்கை. பிறர்க்கென முயன்றால் தன்னலம் தாமே அமைகிறது என்பது இதனால் விளங்கும். அந்த குடையை பிடிச்சின்னு போகும்போதே அந்த குடையை பிடிப்பவர் ஒரு இருக்கிறார், அவர் தான் அந்த குடையினுடைய மையப்பகுதியில் நிற்கிறார். ஆனால் யாருக்கு பிடிக்கப்படுகிறதோ அந்த அவர் ஒரு ஓரப்பகுதியில் இருப்பார். அப்போ இதிலிருந்தே தெரிகிறது அப்படின்னு நல்ல அருமையான ஒரு உதாரணத்தை அவர் எடுத்துக்காட்டை நம்முடைய அடிகளார் எடுத்துக்காட்டுகிறார். ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்பது பழமொழி, அறிந்தோர் எல்லாரும் அறிந்த பழமொழி. பிறப்பு இயற்கை அடுத்து ஒரு கிளைத்தலைப்பு சுருக்கமாக ஒன்று சொல்கிறார். பிறப்பு இயற்கை, பிறப்பின் இயற்கையை உற்று நோக்குவார்க்கும் இவ்வுண்மை எளிதில் தெளிவாகும். இந்த பிறப்பினுடைய இயற்கையை ரொம்ப உன்னித்து பார்த்தா இதில் அந்த உண்மை தெளிவாக இருக்கும். குழந்தை பருவமே பெற்றோராகிய பிறரால், உடன் பிறந்தவரால், ஆசிரியரால், அரசினரால், சான்றோரால் வளர்க்கப்படுகின்றது. குழந்தை பருவம், குழந்தை பிறந்தவுடனே யார் வளர்க்குறத? பெற்றோர் வளர்க்குறாங்க. கூட பிறந்தவங்க, கூட பெரியவங்க இருப்பாங்க, அண்ணன் தம்பி, அண்ணன் அக்கா, அவங்க வளர்ப்பாங்க. உடன் பிறந்தவர், அப்புறம் ஆசிரியர் பயிற்சி சொல்லி பாடம் சொல்லி கொடுத்து வளர்க்குறார். அரசு பல்வேறு நிலைகளில் ஆட்சியிலேயே அந்த குழந்தையை வளர்க்கிறதுக்கு பல்வேறு நிலைகளில் சட்டங்கள்லாம் வகுத்து நடைமுறைப்படுத்துகிறது. சான்றோர்கள், இப்படி பல்வேறு பகுதிகள் மக்களால் தான் அந்த குழந்தை வளர்க்கப்படுகிறது. கட்டிளம் பருவமாய் வளர்ந்த பின், நல்ல இளமை பருவம் வந்துட்டுது, வளர்ந்த பின் தம் குழந்தைகளை வளர்க்க தாமே முற்படுகின்றனர். அப்படி வளர்ந்த பிற்பாடு அந்த வளர்ந்த அவங்க குழந்தையை இருந்து இப்படி பல நிலைகளில் பல பேருடைய ஒத்துழைப்பால் வளர்ந்த பிற்பாடு நல்ல இளமை காலம், நல்ல கட்டிளமை காலத்தில் இருக்கிற போது அவங்க குழந்தைகளை வளர்க்க முற்படுகிறார்கள். மூப்பு எய்தினால் முற்றிலும் குடும்பத்தார்க்கே விட்டு விடுகின்றனர்.
மூப்பு வந்துட்டு என்ன பண்ணுறது, ரொம்ப வயசாகிட்டா நம்மளால் எதையும் பார்க்க முடியாது. அப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுக்கலாம். அந்த மாதிரி குடும்பத்தாருக்கு இதுதான் பிறப்பு இயற்கை. இனி உலக இயற்கைன்னு ஒன்று இருக்குது. அடுத்தது உலக இயற்கை. இனி உலக இயற்கை உற்று நோக்குங்களாம். அண்டம் என்னும் இவ்வுலகம் பிண்டத்தில் உள்ள உயிர்களுக்கு உதவியாய் இருக்கிறது. அண்டம் என்கிற உலகம் பிண்டத்தில் உள்ள உயிர்களுக்கு உயிராக இருக்கிறது. நமக்கெல்லாம் ஆன்மாக்களுக்கு அதுதான் உலகம். அந்த அண்டம் தான் உதவியாக இருக்கிறது. உலகம் இல்லையானால் உலகில் பிறக்க வேண்டிய வேலையும் இல்லை. உலகம்னு ஒன்று இல்லைன்னா இங்கே வந்து பிறக்க வேண்டிய வேலையெல்லாம் போயிடும். உலகம் உதவியாக இருக்கும் என்னும் கருத்திலே தான் உயிர்கள் உலகத்தில் பிறப்பிக்கப்படுகின்றன. இந்த உலகம் இந்த உயிர்களுக்கு உதவியாக என்பதால் தான் உலகத்தில் வந்து பிறக்க வைக்கப்படுகிறது. அதனால தான் உலகத்தில் வந்து பிறக்கிறோம். உலக இயற்கை புறம் என்று தமிழ் நூல்கள் வகுத்து கூறும். அந்த உலக இயற்கையை புறம் என்று, புறம் என்பது ஒரு பகுதி, புறம் என்று சொல்லு. புறம் என்பது என்னும் பொதுநலம் அகம் என்னும் தன்னலத்துக்கு உதவி. இந்த புறம் என்கிற அந்த பொதுநலம் அகம் என்கிற தன்னலத்துக்கு உதவியாக இருக்கும். புறம் இல்லையானால் அகம் மாட்சிமைப்படாது. புறம் இருந்தால் தான் அகம்னு ஒன்று இருக்கும். அது மாட்சிமைப்படணும்னா புறம் கட்டாயம் இருக்கணும். அகம் மாட்சிமைப்படணும்னா புறம் கட்டாயம் இருக்கணும். புறம் இல்லையானால் அகம் மாட்சிமைப்படாது. பிறந்தவரை தவிர புறம் என்னும் உலகத்தில் இன்னும் எத்தனையோ மக்களும் உயிரினங்களும் உயிரில்லாத பொருள்களும் உள்ளன. பிறந்தவரை தவிர ஒரு குழந்தை பிறந்துடுச்சு, அந்த குழந்தைக்கு அதை தவிர அது உலகம் ஒன்று இருக்குது. அதுதான் புறம் என்கிற உலகம். அதில் எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள், உயிரினங்கள் இருக்கின்றன, உயிரல்லாத பொருள்களும் இருக்கின்றன. பிறந்தவர்க்கு அவையெல்லாம், இந்த பிறந்த குழந்தைக்கு இவையெல்லாம், இந்த உயிரினங்கள், உயிர் அல்லாத பொருள்கள், மற்ற மக்கள், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப உதவியாக இருக்கிறார்கள். பல வகையிலும் அந்த குழந்தையை மாட்சிமை செய்கின்ற இயல்பு கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் அந்த குழந்தையை வளர்ப்பதற்கான ஒரு மாட்சிமை கொண்டு விளங்குகிறது. உலகின் அழகுகளை, உலகத்தில் இருக்கிற பல்வேறு அழகு காட்சிகளை எல்லாம் நுகரவே வெளிப்புறங்களுக்கு நமக்கு இருக்கிற கண், காது, மூக்கு, செவி இவையெல்லாம் எப்படி இருக்குன்னா, இதெல்லாம் இருக்குதுன்னா அதெல்லாம் எதுக்குன்னா கண், காது இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது. இதெல்லாம் வந்து உலகத்தில் இருக்கிற அழகுகளை எல்லாம் நுகர்வதற்காகத்தான் இருக்கிறது. இந்த வெளிப்புலங்கள் நமக்கு இருப்பது நுகர்வதற்காகத்தான். புலனறிவு மாட்சிகளை ஏடும் எழுத்தாணியும் கொண்டு நூல்களாக வடித்து கூறும் பேரறிவு மிக்கவர்களாய் புலவர்களும் உதவுகிறார்கள். இப்போ புலவர்கள் அதுக்கு உதவுகிறார்கள். எப்படின்னா அந்த உலக மாட்சிகளை நாமெல்லாம் நுகருகிறோம். அந்த புலனறிவு மாட்சிகளை எல்லாம் ஒரு ஏடு எடுத்து எழுத்தாணி கொண்டு நூல்களாக எழுதுகிறார்கள். புலவர்கள், எழுத்தாளர்கள் எழுதுகிறார்கள். பேரறிவு மிக்கவர்களாய் இந்த ஆன்மாவுக்கு இந்த அவங்கெல்லாம் பெரிய உதவியாக இருக்கிறார்கள். அப்புறம் அருள் நூல்கள், மெய்நூல்கள் ஆகிய திருமுறைகள், அது கூட அந்த திருமுறைகள் கூட உலக இயற்கையை நன்கு புனைந்து அகத்தின் அகநலமாகிய இறைவனோடு கூட்டி அருளி செய்வதை அங்கங்கு காணலாம். இந்த மெய்நூல்கள் என்று சொல்லப்படுகின்ற திருமுறைகள் கூட உலக இயற்கையை நன்கு அப்படியே வர்ணித்து காட்டி நம்முடைய ஆன்மாக்களுடைய அகத்துக்கு அகநலமாகிய இறைவனோடு கூட்டி அருள் செய்வதற்கு அங்கங்கு அது உதவி செய்தார். பலம்பந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழையந்தஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாறே என்பது ஒரு பாடலின் பிற்பகுதி. திருவையாற்று வர்ற பாடலில் அதனுடைய முற்பகுதியில் பிற்பகுதி. இதில் வந்து வலம்பந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழையந்தஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாறே. இந்த பாட்டில் மழை வருதுன்னு நினச்சிக்கின்னு மந்திங்கெல்லாம் வந்து இந்த பெண்கள்லாம் ஆடுறதெல்லாம் பார்த்துட்டு சத்தம் கேட்குது, இடிக்கலாம் சத்தம் கேட்டு மழை வரப்போகுதுன்னு அஞ்சு மரமேறி போய் மேலே ஏறி பார்க்குதான். அந்த இயற்கை காட்சி அதை அப்படியே எடுத்து காட்டுறார் என்பது பாடலின் ஒரு பகுதி. கோழை மிடராக கவி கோளுமிலவாக இசை கூடும் வகையால் ஏழை அடியாரவர்கள் யாவை சொன்ன சொல் மகிழும் ஈசனிடமாம் தாழை இள நீர்முதிய காய்கமுகின் வீழை நிறை தாறு சிதறி வாழையுதிர் வீழ்கனிகள் ஊறி வயல் சேரும் வைகாவிலே என்று வைகா என்கிற திருவைகா என்கிற தலத்தில் திருவைகல் நினைக்கிறேன், வைகல் என்ற தலத்தில் இருக்கிற அந்த பாடல் எடுத்துக்காட்டி அதை இறைவன் நமக்கு குரல் எல்லாருக்கும் இருக்காது, நல்ல குரலாக இருக்காது, இனிமையான குரல் எல்லாருக்கும் இருக்காது. மறைமலடிகளும் ரொம்ப இனிமையான குயில் போன்ற குரல் என்று அழகரடிகள் சொல்லியிருக்கிறார். எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க, சித்தப்பா சொல்லியிருக்காங்க. பல பேர் அவரோட பழகிறவங்களாம் எங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க, அழகெல்லாம் மறைமலடிகள் அப்படி இனிமையாக பாடுவார் என்று. நல்ல குயில் போன்ற இனிமையான குரல். அது எல்லாருக்கும் அப்படியே அமைது. தருமபுரம் சாமியாருக்கு அமைந்த மாதிரி குரல் நமக்கெல்லாம் இருக்குதா? இல்லை. இருந்தாலும் கோழை மிடராக கவி கோளுமிலவாக அப்படி இருந்தாலும் நமக்கு கூடுகின்ற இசையால்
நமக்கு ஏதுன்னு தெரியலன்னாலும் அப்படி ஈசன் இடத்துல மகிழ்ந்து நாம் பாடினா அதை கூட பெருமான் கேட்டு நமக்கு அருள் செய்கிறான் என்பது போல் அந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாடல் ஏறக்குறைய முழு பகுதியும் மக்கள் இயற்கை உலக இயற்கைகளை புனைந்துரைக்கிறது. இந்த பாடலில் அந்த முழு பாடலுமே மக்களுடைய இயற்கை நிலை உலகினுடைய இயற்கை நிலையெல்லாம் அப்படியே வர்ணனையாக காட்டுகிறது. அருள் நுவலும் மெய்நூல்களில் கூட இவ்வாறு வருமானால் ஏனைய உலகியல் நூல்களில் உலக இயற்கை எவ்வளவு விரித்து கூடப்படும். அருளியல் நூல்லையே உலக இயற்கை எவ்வளோ அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்கன்னா, இந்த முன் சொன்ன திருவையாற்று பாடலையும் 2வது வைகள் பாடத்தை சொல்லியிருக்காங்கன்னா, உலகியல் நூல்கள்னு நிறைய இருக்குது இல்லை, அந்த நூல்களில் எவ்வளவு அழகாக விரித்து கூறியிருப்பார்கள். புறவியல் அகவியலுக்கு உதவியாக இல்லை என்றால், இந்த புறம் என்பது அகத்துக்கு உதவியாக இல்லை என்றால் அருட்பாடல்களில் உலக இயற்கை ஏன் விரித்து உரைக்கப்படும்? இந்த புறம் என்பது அகத்துக்கு உதவியா இல்லைன்னா அருட்பாடுகள் ஏன் அதெல்லாம் எடுத்து காட்ட போறாங்க அப்படின்னு கேட்கிறார். புறவியல் அகவியலுக்கு உதவியாக இல்லை என்றால் அருட்பாடல்களில் உலக இயற்கை ஏன் விரித்து உரைக்கப்படுகிறது? இவ்வாற்றால் புறவி இயற்கைகள் அவ்வளவும் அகமாகிய தன்னல சிறப்புக்கு இயல்பாகவே ஏதுவாதல் இனிது உணரப்படும். இந்த புறவி இயற்கைகள் நாம் காண்பதனாலையும் அது இயற்கை வர்ணனைகளை படிப்பதனாலையும் அகமாகிய நம்முடைய நலம், அந்த அகம் நலம் தன்னலம் சிறப்பு பெறுவது இயல்பாக அமைந்துள்ளதான் இது மாதிரிலாம் சொல்கிறாங்க என்று இது இனிது உணரப்படும் என்று சொல்லுகிறார். சங்க நூல்கள் அடுத்தது. சங்க நூல்கள் உலக இயற்கைகளை விரித்துரைப்பதில் மிக்க கருத்துள்ளவை. சங்க இலக்கிய நூல்களில் உலக இயற்கைகளை ரொம்ப விரித்து குறிப்பதில் ரொம்ப கருத்தாக இருக்கிறாங்க. இயற்கைகளை செயற்கையாக சொல்கிறதில்லை, இயற்கையை சொல்கிறதில்லை. இயற்கையாக இருக்கிற அந்த நலன்களை எல்லாம் எடுத்து சொல்வதில் சங்க இலக்கியங்கள் ரொம்ப கருத்தாக இருக்கிறது. அதனால் அகநலத்துக்கு வாய்ப்பு கோலுபவை. அதனால் அந்த நூல்கள் எல்லாம் நம்முடைய அகநலத்துக்கு ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணுகிறது. 10 பாட்டில் பட்டினப்பாலை என்று ஒரு நூல் உண்டு. 10 பாட்டு நூல்களில் ஒரு நூல் பட்டினப்பாலை ஆராய்ச்சின்னு மறைமொழியில் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். நம்முடைய அழகரடியில் கூட சங்க இலக்கிய இன்கவி திரட்டு அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதில் புறப்பொருள் விரிவும் விளக்கமும் 297 அடிகளில் பெருக வரும். பெருகனா நீண்டமாக ரொம்ப நீளமாக வருது. பட்டினப்பாலை 10 பாட்டில் பட்டினப்பாலை ஒரு நூல். அந்த நூலில் புறத்தை பற்றிய அந்த பொருள் விரிவும் விளக்கமும் 297 அடிகளில் மிக நீண்டு வருகிறது ஒரு பாடல். அவை அத்துணையும் சுருங்க 4 அடிகளில் உரைக்கப்படும் அகப்பொருள் உண்மைக்கு உதவி. அந்த 297 அடிகளில் வருகிற அந்த நீண்ட நிலையில் வருகிற அந்த பாடல் அது அப்படியே சுருக்கி 4 வரியில் 4 அடிகளில் உரைக்கப்படும் அகப்பொருள் உண்மைக்கு உதவி. அது அகப்பொருள் உண்மைக்கு 4 அடிகளில் சொல்லப்படுகிறது. காரணம் புறச்சேவைகளால் அகநலம் எங்கும் மாட்சிமைப்படுதலே. அந்த புறச்சேவைகளால் தான் அக நலம் பெறுகிறது, அது மாட்சிமைப்படுகிறது என்றால் அது அவ்வளவு பெரிய பாடலை 4 வரிகளில் சொல்லுகிற மாதிரி இது அமைவது போல. உலக இயற்கை மக்கள் இயற்கைகள் எல்லாம் இங்கனம் சேவைக்குரியவனாக இருத்தது சொல்லுங்க பாருங்க, சர்வீஸ். அதுபோல உலக இயற்கை மக்கள் இயற்கைகள் எல்லாம் இங்கனம் சேவைக்குரியவனாக இருத்தலால் பிறர்க்கென முயன்று சேவை செய்வார்க்கு அகமாகிய தன்னலம் அதன் விளைவாய் தானே அமைந்து விடுகிறது. அந்த உலக மக்கள் இயற்கைக்கு இதெல்லாம் சேவை செய்கிற மாதிரி இருப்பதனால பிறர்க்கென முயன்று பொதுநலத்துக்காக மற்றவர்களுக்காக முயன்று செய்கிற போதே அது அகம் என்கிற தன்னலத்துக்கும் அதுவே விளைவாக அமைந்து விடுகிறது. அகத்தில் செம்மை நலம் சிறந்து ஓங்குகிறது. அப்போ நாம் பொதுநலத்துக்கு செயல்பட்டால் அதில் தன்னலமும் சிறந்து விளங்கும். அதுவே இயல்பாகவே அதுவும் சேர்ந்து வந்துடும். இனி வாழ்க்கை நிலை. இனி வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் இவ்வுண்மை இனிது தெருட்டப்படும். இந்த வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் இது நல்லா தெரியும். ஔவையார் ஆத்திச்சூடியில் கூறும் அறிவுரைகள் எல்லாம் பெரும்பாலும் பிறர்க்கென முயலுதலாகவே காணப்படும். ஔவையார் சொல்லியிருக்கிறதெல்லாம் அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொன்னால் மற்றவங்களுக்கு கொடுக்கறது தானே அது. அதுபோல் அது பெரும்பாலான வரிகள் எல்லாம் அந்த தொடர்கள் எல்லாம் பிறர்க்கென முயலுதலாகவே காணப்படும். மற்றவர்களுக்கு செய்வதை குறிப்பதாகவே அமைந்துவிடும். இல்வாழ்வோர் கடமைகள் கூறிய திருவள்ளுவர் இல்வாழ்வோருக்கு கடமைகள் சொல்றார். இல்வாழ்க்கைன்னா இல்லறத்தோடு வாழ்கிறவர்கள் என்னென்ன கடமை செய்யணும் அப்படின்னு சொல்றார். அதில் அவர் சொல்லுகிற போது என்ன சொல்றாருன்னா, திருவள்ளுவர் சொல்றார், இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு.
எதற்கு இல்லறம் இருக்குதுன்னா விருந்தோம்பலுக்கு தான் இருக்குது. மற்றவங்க வர்ற அன்பர்களுக்கெல்லாம் உறவினர்கள், சுற்றத்தார், மற்ற சான்றோர்கள் இவங்களுக்கெல்லாம் விருந்தோம்பல் செய்கிறது தான் அது. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. விருந்து புறத்தா தானுண்டல். விருந்தாளியை புறத்தில் வச்சுட்டு நாம் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிடக்கூடாது. அதை சொல்கிறார். விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற்பாற்றன்று. அதாவது அமிர்தம் அப்படியே இருந்தால் கூட அது கூட விருந்தை புறத்தில் வச்சுட்டு நம்ம அந்த அமிர்தமாக இருந்தால் கூட சாப்பிடக்கூடாது, அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார். விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற்பாற்று. முதல் குறளில் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. வருகிற விருந்தினர்களுக்கு உணவு படைக்கிறது தான் இல்லறத்தினுடைய கடமைகளாக சொல்லியிருக்கிறார். எனவும் தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. அடுத்த பாடல். ஊருணி நீர் நிறந்தற்றே உலகவாம் பேரணி வாழும் திரு என்று இல்லறத்தில் என்னென்ன கடமைகள் செய்யணும் அது எல்லாமே பிறருக்காக செய்யப்படுவதா சொல்லியிருக்கிறார். அந்த கடமைகள் எல்லாம் பிறருக்காக செய்யப்படுவது போல தான், தனக்கு செய்யப்படுவதா சொல்லலை இந்த திருக்குறளில். ஏன்னா அதை தான் எடுத்து சொல்கிறார். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்புதலுக்காக. விருந்தை புறத்தில் வச்சு நம்ம சாப்பிடக்கூடாது. விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தனின் வேண்டற்பாற்று. தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு என்று 4 குறள்கள் எடுத்துக்காட்டி இவற்றில் தமக்கென முயலல் யாது இருக்கிறது. இந்த 4 குறள்களை சொன்னதெல்லாம் தனக்குன்னு எதுவும் இல்லை, மற்றவர்களுக்கே தான் இருக்குது. அப்படி மற்றவர்கள் செய்கிற போதே தனக்கு சேர்ந்து அமைந்து வருகிறது. இல்வாழ்வார் தன்னல மறுத்தவர் அல்லர். இல்வாழ்க்கையில் இல்லறத்தில் இருக்கிறவங்க தன்னலம் மறுத்தவர்கள் அல்ல என்று சிலர் கருதக்கூடும். தன்னலம் மறுத்தவர் அல்லர் என்று கருதக்கூடும். தன்னலம் மறுத்தற் பொருட்டே இல்வாழ்க்கையறம் திருவள்ளுவரால் முதன்மையால் ஓதப்பட்டது. தன்னலம் பார்க்காம பிறநலம் பார்க்கணும், அதுதான் இல்வாழ்க்கை அறம் என்று திருவள்ளுவர் முதன்மையாக சொல்லியிருக்கிறார். அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போய் பெறுவதெவன். அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போய் பெறுவதெவன் என்றும், ஆற்றின் ஒழுக்கி அறநிழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் ஓன்மை உடைத்து என்றும் திருவள்ளுவர் திருவாய் மலர்ந்தருளியமை இங்கே எண்ணி பார்த்தற்குரியது. இந்த 2 திருக்குறளை எடுத்து சொல்லி மேலே சொன்ன 4 குறள். அப்புறம் இல்லறத்தார் என்பது தன்னலம் மறுத்தவர் என்று சிலர் கருது. தன்னலம் பார்க்கணும், தன்னலம் தான் முதல்ல பார்க்கணும். தன்னலம் மறுத்தவர் அல்லர். தன்னலம் மறுத்தவர்னா தன்னலம் தன்னலமே பார்ப்பான்னு அர்த்தம். அப்படி சிலர் கருதுனாங்க. ஆனால் தன்னலம் பார்க்காம பொதுநலம் பார்க்கிறவங்க தான் இல்வாழ்க்கையில் இருக்கவங்க அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொன்னாருங்கிறது தான் இந்த 2 திருக்குறளை சொன்னார். அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போய் பெறுவதெவன். ஆற்றின் ஒழுக்கி அறநிழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் ஓன்மை உடைத்து என்ன அவர் திருவாய் மலர்ந்தமை இங்கே எண்ணி பார்த்தற்குரியது. இல்வாழ்க்கை அறத்தார் என்பதனாலும், அறத்துக்கு வழி எதுனா இல்வாழ்க்கை தான் என்பதனாலும், நோன்பு வாழ்க்கையை புறத்தாறு என்பதனாலும் திருவள்ளுவர் விதந்து ஓதி வேற்றுமை தேற்றுதலும் நினைவு கூறுக. அந்த வேற்றுமையை தெளிவாக சொல்கிற மாதிரி இன்னொரு திருக்குறளில் தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஆங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. 5 பேரை போற்றணும், அதுதான் தலையாய தொண்டு, தலையாய செயல், கடமை. தென்புலத்தாரை போற்றணும், தெய்வத்தை போற்றணும், விருந்தை போற்றணும். விருந்து வேற, ஒக்கல்னா சுற்றத்தார். அப்புறம் தன்னையும் போற்றிக்கொள்ளணும். தான் என்று கடைசியில் சொன்னார் என்னும் மறைமொழியில் தான் என்பதை கடைசியாக வைத்து, அப்போ தன்னை கடைசியாக வச்சுக்கிறார். மற்ற 4 முன்னாடி சொன்னார். முதல்ல தென்புலத்தார், அப்புறம் தெய்வம், அப்புறம் விருந்தினர், அப்புறம் சுற்றத்தார். இந்த 4 பேரையும் கவனிக்கணும், தன்னையும் கவனிச்சுக்கணும். தன்னை கவனித்து முதன்மைப்படுத்தாமல் தன்னை 5ஆவதாக வைத்திருக்கிறார், கடைசியாக வைத்து. உதவ தக்காரையெல்லாம் முதலில் வைத்தார். யார் யாருக்கெல்லாம் உதவி செய்யணும் அவங்களாம் முன்னாடி சொல்லி தன்னை பின்னாடி வைத்தார். மக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இதன் மூலம் திருவள்ளுவர் இனிது விளக்குகிறார். அப்போ தன்னலம் பார்க்க மாட்டாங்க. இல்லறத்தில் இருக்கிறவங்க தன்னலம் பாராமல் பிறநலம் மட்டுமே பார்த்து வாழ வேண்டும் என்பது இதற்கு அடிப்படை. அடுத்தது வலிய முயற்சி. பிறர்க்கென இங்கனம் முயலுதலே முயற்சி எனப்படும். தனக்கென்று முயலுவது முயற்சி இல்லையா, பிறர்க்கென்று முயலுவதுதான் முயற்சியா. பிறர்க்கென இங்கனம் முயலுவதே முயற்சி எனப்படும். தன்னலப்பற்று விட்டால் மட்டுமே இந்நன்முயற்சிகள் சிறக்கும். தன்னலம் கருதாது முயற்சி செய்கிற போதுதான் அந்த முயற்சி வெற்றி பெறும். பற்று விடுவோரை,
அதனால் முயல்வார் என்பார் வள்ளுவர். அதனால் பற்று விடுங்கிறது தான் முயல்பவர்கள், பற்று விடாதவர்கள் முயல்பவர்கள் இல்லை அப்படின்னு பொருள். இல்வாழ்வார் பற்றுவிடும் நிலையில் முன்னிற் போராதலின் அதாவது பற்று விடுவதில் இல்வாழ்க்கையில் இருப்பவங்க, இல்லறத்தில் இருப்பவங்க தான் முதல்ல நிற்கிறாங்களாம். இல்வாழ்வார் பற்றுவிடும் முயற்சியில் முன்னிற்போராதலான் அவரை முயல்வாருள் எல்லாம் தலை. அந்த முயல்வர்கள முதல்ல இருக்குது யாருன்னா இல்வாழ்க்கையில் இருக்கவங்க தானா, இல்லறத்தில் இருக்கவங்க தான். முயல்வாருள் எல்லாம் தலை என்றது அவருடைய தமிழ்மறை. திருவள்ளுவர் திருக்குறள் சொல்றார். மேலெடுத்து காட்டிய புறநானூற்று பாடல் தமக்கென முயலா நோந்தாள் என தக்கோர் செயலை முயற்சியின் மேல் வைத்துதலும் காண்க. மேலெடுத்து காட்டிய ஒரு புறநானூற்று பாடலில் தமக்கென முயலா நோந்தாள் என்பது தக்கோர் செயலை முயற்சியில் மேல் வைத்து காண்க. தமக்கென முயலாது இருப்பதே நோன்பு போல வைத்திருந்தாங்களாம். தமக்கென முயலாதது தான், பிறர்க்கென முயல்வது தான் வலிமை வாய்ந்த முயற்சி. தமக்கென்று முயற்சி செய்யாது பிறர்க்கென்று முயற்சி செய்வது தான் வலிமை வாய்ந்த முயற்சி. எது வலிமை வாய்ந்த முயற்சின்னா, தமக்கென்று முயலாது பிறர்க்கென்று, தன்னலத்துக்காக இல்லாமல் பிறர் நலத்துக்காக முயல்வது தான் வலிமை வாய்ந்த முயற்சி எனவும் அப்பாடல் குறித்தது. மேலே சொன்ன அந்த பாடல் நோந்தாள் என்பது வலிமையான முயற்சி. உறுநர் தாங்கிய மதனுடை நோந்தாள் என்பது திருமருகற்றுப்படை 11ஆம் திருமுறையில் வருகிறது, நக்கீரருடையது. அதில் உறுநர் தாங்கிய மதனுடை நோந்தாள், நோந்தாள்னா வலிய முயற்சி. அடியானும் திருமுருகாற்றுப்படையினுடைய அந்த அடிகளாலும் இவ்வுண்மை வலியுறுத்தப்படுதல் காண்க. இந்த வலிமையான முயற்சியை திருமுருகாற்றுப்படை எடுத்து காட்டுகிறது. அதனால் நாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரிந்து கொள்ளலாம். நோந்தாள் என்பது உறுநரை தாங்குதலாக இருப்பது தான் இயல்பு. உறுநர்னா உற்றாரை போட்டு பேணுதல், அப்படி இருப்பது தான் இயல்பு. அதுதான் நோந்தாள்னு பேர், நோன்பு என்பது. இவ்வாற்றால் நமக்கு தெரிவது என்ன? இதனால்தான் நமக்கு தெரிவது என்ன? தம்மை பற்றிய தன்னலங்கள் தாமே நடைபெறும்படி பற்றுவிட்டு ஒழுக வேண்டும். தன்னலங்கள் இயல்பாக நடக்கணும், பிறநலம் தான் முயற்சியில் நடக்கணும். இவ்வாற்றால் நமக்கு தெரிவது என்ன என்றால், தம்மை பற்றிய தன்னலங்கள் தாமே நடைபெறும்படி பற்றுவிட்டு ஒழுக வேண்டும். முயற்சிகள் வலிய முயற்சிகளாய் நிகழ வேண்டுமானால், அந்த முயற்சிகளெல்லாம் பொது நலத்துக்காக பிறர் நலத்துக்காக வலிய முயற்சியாக நிகழ வேண்டுமானால், அம்முயற்சிகள் தமக்கென முயலாதனவாய் பிறர்க்கெனவே முயல்வனவாய் பொதுநல முயற்சிகளாய் இருக்க வேண்டும். தமக்கென்று முயலாது பிறர்க்கென்று முயலுகின்ற பொதுநல முயற்சியாக இருந்தால் அது நிறைய வலிய முயற்சி அப்படி சொல்ல. ஆசிரியர் மறைமலடிகள் இந்த இயல்பினை தனக்கென இல்லாது பிறர்க்கென்றே இந்த இயல்பினை இளமையிலேயே இனிது தெளிந்து, ரொம்ப இளமையிலேயே ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கினாராம். தெளிந்து எதனையும் பிறநலம் கருதியே முயலும் உயர்நோக்கமுடையவர் ஆசிரியர் மறைமலடிகளார். இந்த இயல்பு தன்னலம் கருதாத பிறநலம் மட்டுமே பார்க்கின்ற இயல்பு ரொம்ப இளமையிலேயே அவருக்கு இருந்துதான். பிறநலம் கருதியே எல்லாத்தையும் உயர்ந்த நோக்கத்தில் இருந்தாராம். தம்மை போலவே தமது நாட்டில் பிறந்தவர்களெல்லாம் செல்வ வாழ்க்கையில் சிறந்து வாழ வேண்டும் என்னும் உயர்ந்த நோக்கம் இன்னதென்று விளக்குதலும். தம்மை போலவே தம் நாட்டில் பிறந்த அத்தனை பேர்களும் நல்ல செல்வ வாழ்க்கையோடு சிறந்து வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கம் கொண்டவராக அவர் இருந்தாராம். அது இன்னது என்பதை விளக்குதலும், கடவுளின் அருளை பெறுவதற்கும் வாழ்க்கையின் நலங்களை அடைவதற்கும் எல்லா மக்களும் ஒத்த உரிமை உடையவர். கடவுளின் அருளை பெறுவதற்கென்று ஒரு தனி பகுதி இருக்கக்கூடாது, ஒரு தனி சமுதாயம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வாழ்க்கையின் நலங்களை அடைவதற்கு ஒரு தனி நிலை இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் நல்லா அனுபவிக்கிறது மட்டும் ஒரு தனிப்பிரிவு, கடவுள் அருளை பெறுவது ஒரு தனிப்பிரிவு இல்லாமல் எல்லாம் ஒத்த மக்கள் எல்லாரும் இந்த எல்லாத்தையும் பெறலாம். அந்த ஒத்த உரிமை உடையர் கடவுளின் அருளை பெறுவதற்கும் வாழ்க்கையின் நலங்களை அடைவதற்கும் எல்லா மக்களும் ஒத்த உரிமை உடையர். இது அறிவுரை கோவை என்ற நூலில் பக்கம் 186 198 வரையில் இந்த கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு அடிகளார் அந்த நூலை அமைத்திருக்கிறார் என்று பொதுநலம் விளக்குதலும் அடிகளின் இயல்பாயின. கடவுள் அருளை பெறணும்னா அது ஒரு பகுதிக்கு தான் உரியது, ஒரு சமுதாயத்துக்கு தான் உரியது என்பது இல்லாமல், வாழ்க்கை நலன்களை அடைவதற்கு ஒரு பகுதிக்கு தான் இல்லாமல் எல்லா மக்களும் கடவுள் அருளும் கிடைக்கணும், வாழ்க்கை நலங்களும் கிடைக்கணும் அப்படின்ற அந்த கருத்தை அவர் சொன்னதிலிருந்து அவருக்கு இயல்பாக இருக்கிறது பொதுநலம் என்பது நாம் தெரிய முடிகிறது. அத்தகைய பொதுநலம் என்பவை யாவை என்பது அடிகள் அப்போது அப்பொது நிலையை எவ்வாறெல்லாம் வாழ்க்கை நடுக முயன்று உயர்ந்து உயர்நோக்கில் திகழ்ந்தார் என்பதும் அறிந்து தெளிதல் வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையில் பொதுநலம் என்பது யாவை, பொதுநலம்னா என்ன என்பதை அடிகள்
அப்பொதுநிலை எவ்வாறெல்லாம் வாழ்க்கை நெடுக தன்னுடைய வாழ்நாள் காலம் வரையில அதிலேயே முயன்று முயன்று உயர்ந்து உயர்ந்து அந்த உயர்ந்த நோக்கத்திலே அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள முடியும். அடுத்தது பொதுமையில் பிரிவுகள். அந்த பொதுமையில் சில பிரிவுகள் சொன்னார். மக்கள் மேம்பட வேண்டுமானால் அவர்களுடைய தொழில் நலம், கலை நலம், மொழி நலம், அருள் நலம், சேவை நலம் உடையவர்களாய் சிறக்க வேண்டும். மக்கள் மேம்பட வேணும்னா இந்த 5 வகையான நலங்கள் உடையவர்களாக இருக்கணும். என்னென்ன? தொழில் நலம், கலை நலம், மொழி நலம், அருள் நலம், சேவை நலம். இந்த 5 நலங்கள் உடையவராக இருந்தால் மக்கள் மேம்பட்டவர்கள். ஒவ்வொருவரும் ஒரு தொழில், ஒரு கலை, ஒரு மொழி, ஒரு சமயம், ஒரு தொண்டு உடையவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும், தனி மனிதனும் தனக்கென்று ஒரு 5 நிலையை வைத்துக் கொண்டோம். தனக்கென்று ஒரு தொழில், தனக்கென்று ஒரு கலை, தனக்கென்று ஒரு மொழி, தனக்கென்று ஒரு சமயம், தனக்கென்று ஒரு தொண்டு என்று 5 உடையவர்களாக வாழ்வார்களானால் அவர்களது வாழ்க்கையிலும் அனைவர் வாழ்க்கையிலும் நிறைவு இருக்கும். அவர்களுக்கு நிறைவு இருக்கும், மற்றவர்களுக்கு ஆனால் நிறைவு இருக்கும். ஒருத்தர் நல்ல இசைத்துறையில் பெரிய ஆளாக வராருன்னா அந்த இசை கேட்ட மக்களுக்கெல்லாம் இன்பமாக இருக்கும், இன்பமாக இருக்கும். இல்லை அதுபோல இவற்றில் எந்த தொழிலாவது ஒரு தொழில், எந்த கலையாவது ஒரு கலை தெரிந்திருக்கலாமாயினும். ஏதாவது தொழில்னா ஒரு தொழில், எல்லா தொழிலும் ஒருவரையும் தெரிந்து கொள்ள முடியாது. அதனால் ஒரு தொழிலை ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கலை, நிறைய கலை இருக்குது. இசைக்கலை, இயல் கலை இருக்குது, அதுக்கப்புறம் கூத்துக்கலை இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த கலைகள் ஏதாவது ஒரு கலை தெரிந்திருக்கலாம். உழவு தொழிலும் அதனோடு தொடர்புற்ற வாழ்க்கை கலையும் அறிந்திருப்பது முதன்மை. இதெல்லாம் நிறைய கலைகள் இருந்தாலும் அவங்க ஒன்று தெரிஞ்சுக்கிறதுக்கு இருந்தாலும் கூட அதில் முக்கியமானது உழவு தொழில், அதனோடு தொடர்புடைய வாழ்க்கை கலை. இந்த 2ம் அறிந்திருப்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா உழவு தொழில் தான் சாப்பாடு போட எல்லாருக்கும். அதனால் மொழி முதன்மை. மொழி என்பதில் தாய்மொழி முக்கியம். மொழினா தாய்மொழி தான் ரொம்ப முக்கியமாக வைத்துக்கொள்ளணும். தொழிலில் உழவு தொழில் முக்கியமாக இருக்கணும், மொழியில் தாய்மொழி முக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும். தாய்மொழி புலமை முக்கியம். அருள் என்னும் சமயத்தில் அவரவர் தாய் சமயமே சிறந்தது. நம்முடைய சமயம், நாம் எந்த சமயத்தில் பிறந்தோமோ அந்த சமயத்தில் இருக்கிறது தான் நமக்கு முக்கியம். எந்த மொழியில் பிறந்தோமோ அந்த மொழியை நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 2ம் நாம் எங்கே பிறக்கிறோமோ அது ஒரு தாய்மொழி, தாய் சமயம். அவரவர் தாய் சமயமே சிறந்தது. அதை விட்டுட்டு இன்னொரு மதத்துக்கெல்லாம் போகக்கூடாது. சேவை தொண்டு என்று வருகிற போது கொலை நீக்கும் தூய்மை சேவையே மேலானது. இந்த புலால் உண்ணுதல், கொலை செய்தல் இதெல்லாம் இல்லாமல் தூய்மையாக இருத்தலே சேவைக்கு மேலானது. உலக மாந்தர் அனைவரும் இவற்றின் கருத்துக்களை நளினமாக விளக்கி தெளிவை உண்டாக்கி வாழ்க்கையில் உயர்த்த வேண்டும். இந்த நிலைகளெல்லாம் மக்களுக்கு ரொம்ப தெளிவாக, அதே நேரத்தில் ரொம்ப நளினமாக நாகரிகமாக எடுத்து சொல்லி அவங்களுக்கு ஒரு தெளிவை உண்டு பண்ணி அவங்கள வாழ்க்கையில் உயரும்படி செய்யணும் அப்படின்னு அடிகளார் சொல்கிறார். பொது நல சேவைகளை அருள் அடிப்படையில் கலை முறையிலாவது அரசியல் முறையிலாவது செய்யலாம். பொதுநல சேவைகளை, பொது தொண்டு செய்கிறவங்க அதை அருள் அடிப்படையில் செய்யணும். அது எப்படின்னா கலை முறையிலாவது அரசியல் முறையிலாவது செய்யலாம். அரசியல்லையோ அல்லது கலை மூலமாகவும் செய்யலாம். அரசியல் மாறுதல் உடையது. அரசியல் எப்போ மாறுதல் உடையது, அது நம்ம பார்க்குறோம். 5 ஆண்டு ஒரு முறை ஆட்சி மாறுது பாருங்கள், அது அரசியல் மாற்றம். அரசியல் மாறுதலை உடையது. கலையில் அரசியலை பார்க்கலும் நிலை உடையது. ஆனால் அரசியலை விட எது நிலையாத? கலை நிலையானது, அது உயர்ந்தது, ரொம்ப பெரியது. அப்புறம் நுட்பமானது கூட. சான்றோர் கலைமுறையில் தொண்டாற்றுவர். ரொம்ப பெரியவங்கள்லாம் கலைமுறையில் தான் தொண்டாற்றுவார்கள். அடிகளார் முயற்சி இத்தகைய கலை மாண்பு அமைந்தது. இந்த கலை என்று சொல்லுவது எழுத்தில் கலை, பேச்சில் கலை, இசையில் கலை, இந்த மாதிரி நிறைய. அதில் அடிகளார் கலை முயற்சியில் ரொம்ப மாண்பாக இருந்தார். அவருடைய முயற்சியில் மாண்பு அமைந்தது கலையில் தான். கலையியலும் அரசியலும் அருள் அடிப்படையில் நிகழ்வனிவை ஆயினும், கலை என்றாலும் அரசியல் என்றாலும் அது அருள் சார்ந்த நிலையில தான் அமையணும். ஆயினும் கலை என்பது நுட்ப சிறப்புடையது, ரொம்ப நுட்பமானது, சிறப்புடையது. அரசியலை விட கலையியல் அருளுக்கு அணுக்கமானது. அரசியலை விட கலை தான் ரொம்ப அருளுக்கு அணுக்கமாக கிட்ட இருக்கிறது. கலை முறையில் சேவை செய்வோருக்கு அருள் அடிப்படை இனிது அமையும். அந்த கலை முறையில் தொண்டு செய்வர்களுக்கு அருள் என்கிற தன்மை இயல்பாக அப்படியே சேர்ந்துடும், இனிது அமையும். அதுவே சேர்ந்துடும். எளிதில் நிறையும்.
அது நிறைவும் பெறும், இனிமையாக அமையும். ஆதலின் அடிகளார் அருள் உதவியோடு கலைமுறையில் பிறர்க்கென முயன்று வந்தார். அருளோடு கலையும் சேர்ந்து பிறர்க்கெனவே அவர் முயன்று வந்தார். மொழி நலம். மக்கள் பிறந்தவுடன் பயில்வது மொழி. மக்கள் பிறந்த உடனே முதல்ல மொழி தானே தெரியுது, தாய்மொழி தானே தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமாக அது பேச கேட்டு 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 முதல்ல அம்மா அப்பா அப்படி ஒன்றா சொல்லி அப்படி தொடர்ந்து பேச பழகுது. அவங்க பயில்வது மொழி. அது எந்த மொழினா தாய்மொழி. அதனால் அன்னை மொழி என்று அது பாராட்டப்படும். மக்கள் பிறந்தவுடன் பயில்வது மொழி. அது எந்த மொழினா அவங்களுக்கு எது தாய்மொழியோ அந்த எந்த மொழியில் பிறந்திருக்காங்களோ அந்த மொழி தான் அவங்களுக்கு அன்னை மொழி, அதாவது தாய்மொழி என்று அது பாராட்டப்படும். பிறந்து மொழி பயின்று என்றார் காரைக்காலம்மையார். காரைக்காலம்மையார் பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் அப்படின்னு தொடங்குது அந்த பாட்டில். பிறந்தார், மொழி பயின்றார். அப்போ அவர் பிறந்தது தமிழ் மொழியில், அதனால் அந்த மொழியை நன்றாக பயின்றார். அதன் பின்னர் தான் இறைவனிடம் காதல் சிறந்தது. முதல்ல மொழியை பயின்றாராம், ஏன்னா அந்த மொழியில் பிறந்துட்டார். அதுக்கப்புறம் பெருமானுடைய இதில் காதல் கொண்டார். அதனால் முதல்ல மொழி, அப்புறம்தான் இறைவன் திருவருள் காதல். இறைவன் மேலே கூட காதல் ரெண்டாவதாக வைத்தது. தமிழ்மொழி தமிழரின் அன்னை மொழி. அந்த தமிழ்மொழி என்பது தமிழர்களுக்கெல்லாம் அதுதான் தாய்மொழி. இறக்கும் வரையிலும் பின்னும் கூட மக்கள் அம்மொழி பிரியா துணையாக இருக்கிறது. செத்த பிற்ப இறக்கும் வரையிலும் இருக்குது, அதுக்கு பின்னாலும் இருக்குது. அயல் நாடுகளுக்கு செல்லும் போது எல்லா பொருள்களையும் நீங்கினாலும் அப்படி நீங்காமலும் பிரியாமலும் தொடர்வது தாய்மொழி தான். நாம் அயல் நாடுகளுக்கு செல்லும்போது கூட நம்ம மொழியோடு தான் நம்ம போகிறோம். அது நீங்கினாலும் நீங்காமலும் பிரியாமலும் தொடர்ந்து நம்ம கூடவே வரும். தாய்மொழி தான். மொழி நலத்தின் அருமை உணர்ந்து அதன் நன்றாக பயின்று கொள்வது மக்கள் கடமை. அந்தந்த மொழியில் பிறந்த மக்கள் அந்தந்த மொழியை அவரவர் தாய்மொழியை நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும், நன்றாக பயின்று கொள்ள வேண்டும். அதுதான் மக்களுடைய தலையாய கடமை. தமிழ்மொழியை தமிழர் அனைவரும் பயிலும்படியும் ஆழ்ந்து பயிலும்படியும் அழகாக பயிலும்படியும் பிறமொழிகளோடு ஒப்பிட்டு பயிலும்படியும் உணர்ச்சிமிக்க செய்யுளிலும் விளக்கமிக்க உரைநடையிலும் தோய்ந்து பயிலும்படியும் உயிருக்கு உரம் தருகின்ற கலைகளையும் நாடுகளின் வரலாறுகளையும் மெய்நூல்களையும் தாய்மொழி தமிழிலேயே பயிலும்படியும் தமிழை தமிழாக வைத்து பயிலும்படியும். இதுதான் ரொம்ப முக்கியம். தமிழை தமிழாக வைத்து படிக்கணும். இப்போ நாம் தமிழ்மொழி எப்படி படிக்கணும்னா பிறமொழியோடு கலந்து படிக்கணும். தமிழை தமிழாக வைத்து பயிலும்படியும் அதன் பொருள் நலத்தை இருவகை வழக்கிலும் கரவின்றி வைத்து, கரவுன்னா அது வேறு மாதிரி எண்ணம் இல்லாமல் கரவு நெஞ்சன்னு சொல்லுவாங்க, கரவின்றி வைத்து பயிலும்படியும் தமிழ் மக்கள் அனைவரும் இப்பயிற்சியில் மேம்பட்டு கல்வியில் வல்லவராய் இயற்கை நுகர்வுகளில் திளைத்து பிறவி அறுக்குமாறு பயிலும்படியும். அப்புறம் கடைசியாக இறைவன் திருவருள் போனோம், அதனால் பிறவி இல்லாமல் இருக்கணும். பிறவி அறுக்கும்படியும் பிறவி அறுக்குமாறும் பயிலும்படியும் மறைமகள் தனியிருந்து பிறர்க்கெனவே முயன்று வந்தார்கள். அது முதலிருந்து பாருங்கள். தமிழ் மொழியை அனைவரும் பயிலும் படிக்கணும், எல்லாரும் படிக்கணும், அதை ஆழ்ந்து படிக்கணும், அழகாக படிக்கணும், பிற மொழியில் சேர்த்து அதை ஒப்பிட்டு படிக்கணும். உணர்ச்சிமிக்க செய்யுள் விளக்கமிக்க உரைநடையிலும் தோய்ந்து பயிலணும். நல்ல உணர்ச்சிமிக்க செய்யுள், அப்புறம் அதனுடைய விளக்கம், அந்த விளக்கமிக்க உரைகள் அதில் தோய்ந்து படிக்கணும். உயிருக்கு உரந்தருகின்ற கலைகளை நாடுகளின் வரலாறுகளை மெய்நூல்களை தாய்த்தமிழ் மொழியிலே பயிலணும். தமிழை தமிழாக வைத்து பயிலணும். அதன் பொருள் நலத்தை இருவகை வழக்கிலும் கரவின்றி பயிலும்படியும் தமிழ் மக்கள் அனைவரும் இப்பயிற்சிகளில் மேம்பட்டு கல்வி வல்லராய் இயற்கை நுகர்வில் திளைத்து பிறவி அறுக்குமாறு பயிலும்படியும் மறைமகள் என்ன பண்ணார்னா இந்த வகையெல்லாம் மக்கள் படிக்கணும்னு அதற்காக அவர் உழைத்திருக்கிறார். தனியிருந்து பிறர்க்கென முயன்று வந்தார்கள். அப்படி தனியிருந்து முயற்சியின் காரணமாக தான் பல்வேறு வகையான நூல்கள் அவரால் எழுதப்பட்டது. அதெல்லாம் மக்களுக்காக தான் எழுதினார். இடர்களை பொருள் செய்யாமலும் வர்ற துன்பங்கள் எல்லாம் அதெல்லாம் பொருள்படுத்தக்கூடாது. எவர்க்கும் அஞ்சாமை, எடுத்து உண்மையை சொல்லுகிற போது எதற்கும் அஞ்சாமல் இருக்க வேண்டும். அப்படி இந்த பணிகள் எல்லாம் நடந்து வந்தன அடிகளார் வாழ்க்கையில். அதில் ஒன்று தனித்தமிழ். அடிகளார் தனித்தமிழ் இயக்கம் கண்டவர்கள். இது நமக்காக அன்று. தமிழ் மொழியும் தமிழகமும் சிறக்கும் பொருட்டு, அவருக்காக இல்லை, தமிழும் தமிழ் மொழியும் தமிழகமும் சிறக்கும் பொருட்டு தான் பண்ணார் தனித்தமிழ் இயக்கம். அதன் நலம் என்னன்னா, தனித்தமிழ் இயக்கம் யாருக்கும் தீங்கு தருவதென்று
என்னுடைய தாய்மொழி தமிழ், அதை நான் தனித்த நிலையிலே பயன்படுத்துவேன் என்றால் அது பிற மொழிக்கு தீங்கா என்ன? அப்படி இல்லை. எல்லா மொழியும் நம்ம ஒரே நிலையில் தான் பார்க்குறோம். ஆனால் எல்லா அம்மாவும் அம்மா தான். ஆனால் என்னுடைய அம்மா எனக்கு உயர்ந்த கூடுதல் சிறப்பு. அதுபோல் என்னுடைய மொழியை நான் தனித்து பேசுவேன், எழுத பழகுவேன், படிக்க பழகுவேன் என்று சொல்லிட்டு நம்ம முயற்சி பண்ணால் அது மற்ற மொழிக்கு தீங்கு தரல. அது அதே நேரத்தில் அது நம்முடைய தமிழர்களுக்கு ஆக்கமாகவும் இருப்பது. எல்லா மொழிகளும் விழிப்புற்று தத்தம் இயல்புகளில் இயங்குவதற்கு துணை புரிவதும். இப்படி நாம் இருந்தால் எல்லா மொழிகளும் அந்தந்த மொழிகளிலே அது இருக்கணும். பிற மொழிச்சொல் கலவாமல், பிற மொழிச்சொல்லை சேர்க்காமல் அந்தந்த மொழி தனித்து இயங்கணும். அப்படி நாம் நம்ம மொழியில் தனித்து இயங்கி கொண்டிருந்தால் இதை பார்த்து மற்றவங்களும் அவங்க மொழியில் தனித்து இயங்குவார்கள். இவ்வியக்கத்தால் உண்மை திறம் பெருகி கரவு உள்ளம் மறைய வாய்ப்பு இருக்கிறது. இயக்க நோக்கம், இந்த தனித்தமிழகத்தோட நோக்கம் தன்னலம் கருதுவதாக இருந்தால் அந்நலத்துக்கு தனித்தமிழ் இயக்கம் காணாமல் இருப்பதே பெரும்பாலும் அக்கறை இல்லாத நாட்டு நிலையில் நல்லது. செல்வம் முதலிய நலங்களும் கூடி வரும், பெயரும் போலி புகழில் பொலியும் தன்னலத்தை மறுத்தவர் அடிகளார். நாட்டுக்கு நலம் செய்தலே அவர் நோக்கமாக இருந்தது. அந்த இயக்கத்துடைய நோக்கம் தன்னலம் கருதுவதாக இருந்தால், தன்னுடைய நலம் கருதுவதாக இருந்தால் அவர் இந்த தனித்தமிழ் இயக்கம் காணாமல் இருந்தாலே போதும். தனித்தமிழ் இயக்கம்னு ஒன்று தோட வேண்டியதில்லை. அது அப்போ இருந்த நாட்டு சூழலில் அவர் கலந்து பேசிக்கின்னு எல்லாரும் மாதிரியும் சொல்லியிருந்தாருன்னா, அந்த மணிப்பருவ நடையில் 3/4 பங்கு வடமொழி 1/4 பங்கு தமிழ் இருந்தாருன்னா அவருக்கு நல்ல செல்வம் கிடச்சி நலங்களான அதிகமாக இருந்திருக்கும். நல்ல புகழ் கிடச்சிருக்கும். போலி புகழ் அது நல்ல புகழ் இல்லை. அது அப்படிலாம் இல்லாமல் தன்னலம் மறுத்தவர் அடிகளார். அதனால் தனக்காக தன் நலத்தை மறுத்து இதுநலத்து நாட்டுக்காக மொழிக்காக அவர் செய்வதையே ஒரு நோக்கமாக, தொண்டு செய்வது நோக்கமாக கொண்டிருந்தார். புதிய சொல்லாக்கம், காயினிங் சொல்லுவாங்க. புதிய சொல்லாக்கம், ஆங்கிலத்தில் காயினிங் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. புதிய சொல்லாக்கங்கள் இவ்வியக்கத்தால், அந்த தனித்தமிழ் இயக்கத்தால் புதிய சொல்லாக்கம் உருவானது, மேன்மேலும் உண்டானது. இது நலங்களுள் ஒன்று. புதிய சொல்லாக்கம் ஏற்பட்டது இந்த தனித்தமிழ் இயக்கத்தினால் ஏற்பட்ட நலங்களில் பல நலங்களில் அது ஒரு நலம். கலைச்சொல்லாக்கங்கள், விஞ்ஞான சொல்லாக்கங்கள் இதில் ஏராளமாய் பெருகின. அந்த தனித்தமிழுக்கு வந்ததுனால தான் கலைச்சொல்லாக்கம், விஞ்ஞான சொல்லாக்கம்லாம் புதுசாக தோன்றியது. நிறைய ஏராளமாக தோன்றியது. அரசு வழியிலும் அறிஞர் வழியிலும் பெருக்கெடுத்தன. அரசும் அறிஞர்களும் அந்த வழியில் ரொம்ப பெருக்கமாக, ரொம்ப பெரிய அளவில் வந்தது. ஊன்றி நோக்கினால் மொழியின் சிறப்பு அதன் சொல் வளத்தில் அமைந்துள்ளமை காணலாம். ஒரு மொழியினோட சிறப்பு எதில் அமைதுன்னு அந்த சொல் வளத்தில் தான் அமைகிறது. அதுக்கு வேர்ச்சொல் பலவற்றை தமிழ் மொழி ஏராளமாக பெற்றிருத்தல். நம்முடைய தமிழ் சொல்லுக்கெல்லாம் ஒரு வேர்ச்சொல் ஒன்று இருக்கும். அதுதான் அந்த மொழிக்கு ஆக்கமாக இருப்பது. வேர்ச்சொல் பலவற்றையும் தமிழ் மொழி ஏராளமாக பெற்றிருத்தலின் அவற்றின் துணை கொண்டு எல்லா துறைகளுக்கும் புது சொற்களை உண்டு பண்ணும் வாய்ப்புக்கு குறைவே இல்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு வேர்ச்சொல் ஒன்று தமிழில் இருக்கும் மாதிரி இருந்ததுன்னா அதை வைத்துக்கொண்டு புது சொற்களை எல்லாம் நாம் இது பண்ணலாம். பகுதி விகுதி முதலிய சொற்பாகுபாடுகளாகிய சொல்லிலக்கணம் சிறப்பும் தமிழுக்கு மிகுதி. பகுதி விகுதி என்ற சொற்பாகுபாடுகளை செய்து காட்டுகின்ற, எடுத்து சொல்லுகின்ற சொல்லிலக்கண சிறப்பு தமிழுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறது. சாரியைகளும் சந்திகளும் வேறு துணை செய்கின்றன. சாரியை சந்தி அதுவும் ஒரு துணையாக இருக்கிறது. அப்புறம் மிக எளிதாக புது சொற்களை உருவாக்குவதற்கு இதெல்லாம் சாரி, சந்தி, பகுதி, விகுதி இதெல்லாம் புது சொற்களை உருவாக்குவதற்கு ரொம்ப துணையாக, மிக்க துணையாக இருக்கின்றன. பண்டை பேராசிரியர்களின் சொல்லாக்க முயற்சிகள் ஆழமும் அழகும் மிக்கவை. பண்டை பேராசிரியர்கள் சங்க இலக்கியம் போன்ற நூல் எழுத பேராசிரியர் சொல்லாக்க முயற்சிகளில் ஆழமும் அழகும் மிக்கவைகளாதலால் அவற்றை மக்கள் இழந்து விடக்கூடாது. அதெல்லாம் மக்கள் இழந்து விடக்கூடாது. அந்த பழைய சொல்லாக்கங்களை எல்லாம் அப்படியே விட்டுவிடக்கூடாது. பயன்படுத்திக்கினே இருக்கணும். அதை இழந்து விடக்கூடாது என்ற நன்னோக்கமும் அவர்களுக்கு இருந்தது. அதை விட்டுவிடாமல் தொடர்ந்து அப்படியே அதை பயன்பாட்டில் வைத்துக்கொள்ளணும் என்கிற நல்ல நோக்கமும் அவர்களுக்கு இருந்தது. அதாவது அடிகளாருக்கு இருந்தது. அப்புறம் பழைய சொற்கள், பழம்பெரும் சொற்களை அழிந்து போகாமல் காப்பாற்றுவதற்கு அவற்றை இரு வழக்கிலும் பொருள் உணர வைப்பது இயக்கமுடையோர் கடமை. இந்த தனித்தமிழ் இயக்கத்தில் இருக்கிறவங்களோட கடமை என்னென்னா, பழைய சொற்களெல்லாம் அழிந்து போகாமல் காப்பாற்றுவது, அதை வழக்கில் பொருள் தெரிந்து உணர வைப்பது. பொருள் தெரிந்த சொற்களை முன்னிட்டு தொடர்களை வழங்கி வந்தால், பொருள் தெரிந்த சொற்களையே முன்பின் வைத்து அந்த சொற்றொடர்களை அமைத்து வந்தால் இடையில் அமைந்த அரிய சொற்களுக்கும் தானே பொருள் விளங்கிவிடும்.
இந்த புதிய சொற்கள் உண்டாக்குகிற போது பழைய சொற்களை முன்பின்னாக வைத்து வந்தாலே இந்த புதிய சொற்களுக்கான பொருளும் தானாக வந்துடும். அடிகள் இயற்றி அருளிய நூல்களிலெல்லாம் அத்திறத்தை மிக நன்றாக காணலாம். அடிகள் எழுதிய மறைமுறைகள் எழுதிய நூல்களெல்லாம் இந்த பழஞ்சொற்களை முன்பின்னாக வைத்து புது சொற்கள் இடையில சேர்த்து எல்லாரும் நல்லா தெரிந்து கொள்ளும்படி, புரிந்து கொள்ளும்படி, அறிந்து கொள்ளும்படி அவர் எழுதியிருக்கிற அந்த நூல்களில் திறம் நன்றாக பார்க்க முடியும். சிவஞான போத ஆராய்ச்சி என்னும் அடிகளாரின் அரிய நூல் நடையில் மூலப்பகுதி தன்கண் தோன்றிய, மூலப்பகுதி என்பது தன்கண் தோன்றிய என்ற சொற்றொடரும், அவற்றான் அறிவு மயங்குதலான் என்னையோ எண்ணின், இது ஒரு தொடர். இந்த 2 தொடர்களில் என்பவற்றில் தன்கண் தோன்றிய என்னும் புணர்ச்சி மயங்குதரான் என்னும் தான் சரியை சேர்க்கவும், தான் என்ற சாரியை சேர்க்கையும், தன்னிலை திருந்தி கடுகி இயங்குமாயின் ஞாயிறு திங்கள் முதலான கோள்கள் குடுக்குழாங்கள், அதான் நட்சத்திர கூட்டங்கள், ஞாயிறு திங்கள்னா சூரியன் சந்திரன் என்னும் இவற்றது இயக்கத்தால் அவை எல்லாவற்றிலும் நனி நொய்ய இறைவனிலிருந்தே வழி உளருங்கால் மெய் கட்பட்டு சென்று பட்டு என வருகின்ற தொடர்களில் கடுகி, உடுக்குழாங்கள், நனி நொய்ய, உளருங்கால் என்னும் அரிய சொற்கள் இடையிடையே கையாளப்படுதல் காண்க. வேகமாக போனான்னு சொல்கிறோம், கடுகி வந்தான் அப்படின்னு அடிகளார் எழுதுகிறார். நட்சத்திரம் நம்ம எழுதுகிறோம், அல்லது விண்மீன் எழுதுகிறாங்க, இன்னும் சில பேர் தாரகன்னு எழுதுவாங்க. ஆனால் உடுக்குழாங்கள், நட்சத்திர கூட்டம், உடுக்குழாங்கள் இதெல்லாம் பழந்தமிழ் சொற்கள். நனி நொய்ய ரொம்ப மென்மையான அப்படின்றது சொல்லுது. அப்புறம் உளருங்கால், இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் பழங்கால தமிழ் சொற்களை அடிகள் தன் நூல்களில் ஆங்காங்கே கையாளுகிறார். கோகிலாம்பாள் கடிதங்கள் என்பது அடிகள் எழுதிய இனிய புதுக்கதை. கோகிலாம்பாள் கடிதங்கள் என்பது அடிகள் எழுதிய ஒரு புதிய கதை மாதிரி எளிய நடையில் அமைந்தது இந்நூல். இந்நூலில் தன் சந்தையாரான யாங்கள் மறைந்த செல்லா நிற்க என புணர்ச்சி அமைப்பும் நிகழ்கால வினைச்சொல் பெய்தலும் வந்துள்ளன. அந்த நூலில் தன் தந்தையாரான என்றதை தன் தந்தையாரான ரா பெரியரா போட்டிருப்பார், வல்லிரரா போட்டிருப்பார். தன் தந்தையான யாங்கள் மறைந்து செல்லா நிற்க என்று இந்த 2 தொடர் காட்டி அதில் புணர்ச்சி அமைப்பு தன் தந்தையரான என்பதற்கு தன் தந்தையரானன்னு ரா போட்டிருக்கிறார். அதே மாதிரி யாங்கள் மறைந்து செல்லா நிற்க, செல்லுகின்ற என்ற பொருள் வரும். உணர்ச்சி அமைப்பு நிகழ்கால வினைச்சொல் பெய்தலும் வந்துள்ளன. மேலும் சொல்லுவார் மறைவுகளை அறிதலார் கேட்பார் அவரை தாழ்வாக நினைத்து என்பதில் மறைவுகளை என்னும் தூய தமிழ் சொல்லும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. சொல்லுவார் மறைவுகளை அறிதலால் கேட்பார் அவரை தாழ்வாக நினைத்து என்பதில் மறைவுகளை என்னும் தூய தமிழ்ச்சொல் சேர்க்கப்பட்டிருக்கிறது. மறைவுகளின் ஒரு சொல், தமிழ்ச்சொல், பழைய சொல். அதை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். இரட்டு துணியில் செய்த 2 தொட்டில்கள். அடுத்த தொடர் வாய்பூசி கை கழுவிய பின் பூங்காவினுள் சென்று உலவி வருவோம், வைகரை பொழுது மிகவும் இனியதாகத்தான் இருந்தது என்பவற்றில் தனித்தமிழ் வழக்குகளும் இணைந்துள்ளன. இந்த சொற்றொடர்கள்லாம் இரட்டு துணியில் செய்த 2 தொட்டில்கள், வாய்பூசி கை கழுவிய பின் பூங்காவினுள் சென்று உலவி வருவோம், வைகரை பொழுது மிகவும் இனியதாகத்தான் இருந்தது என்பன அந்த தொடர்களில் தனித்தமிழ் வழக்குகள் ரொம்ப அருமையாக அமைந்திருக்கிறது, இணைந்திருக்கிறது என்று சொல்லுவார். ரோஸ் என்னும் நிலத்தாமரை பூஞ்செடி. இப்போ நம்ம சொல்கிற பாருங்க, ரோஸ் மரம், ரோஜாப்பூ, ரோஜாப்பூ ரோஸ்ன்னு சொல்லுவோம். அது நிலத்தாமரைன்னு பேர். அதுக்கு நிலத்தாமரை, நீரில் வளர்கிற தாமரை அது தாமரை, இது நிலத்தாமரை, அது நீர்த்தாமரை என சொல்லாக்கமும் விளக்கமும் கூடியுள்ள. நம்ம ரோஸ் சொல்லி பழகப்படுத்திட்டோம். அடிகள் நிலத்தாமரை. அதே மாதிரி வேர்க்கடலை கூட அவர் நிலமுந்திரின்னு எழுதுவார். நிலமுந்திரி, அந்த வேர்க்கடலைக்கு வேர்முந்திரின்னு பேர். அடிகள் நூல்களில் பார்த்துக்கலாம். அப்பா கூட சொல்லுவார், நிலமுந்திரி வரும்போது நிலமுந்திரி வாங்கி வரணும்னு அப்பாவை கடிதம் எழுதுக்கார். நான் நிறைய கடிதங்கள் வச்சுருந்தேன், அதில் வெள்ளத்தில் போயிடுச்சு. அடிகள் அப்பாவுக்கு எழுதின கடிதங்களில் அதில் வருகிற போது, பல்லாவரம் வருகிற போது நிலமுந்திரி வாங்கி வரவும் அப்படி எழுதியிருப்பார். நான் அப்பா கிட்ட கேட்பேன்னா, இப்போ நிலமுந்திரி அப்படின்னா அது நிலத்தில் விளதுனால அதுக்கு நிலமுந்திரி, வேர்க்கடலை எப்படி சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி நிலத்தாமரை, ரோஸ் என்பதற்கு நிலத்தாமரை என்று ஒரு அருமையான தமிழ்ச்சொல் என்று சொல்லுகிறார். அது விளக்கங்கள். ஆங்கிலர் இசைக்கருவி முழக்கும் மண்டபத்திற்கு பாங்குள்ள இலைக்கொடி மண்டபத்தினுள் சென்று, ஆங்கிலர் இசைக்கருவி முழக்கும் மண்டபத்திற்கு பாங்குள்ள இலைக்கொடி மண்டபத்திற்குள் சென்று அவர் தொடர் எழுதியிருக்கிறார் எனவும், அது தண்ணீரின் மேல் சருகி ஓடிற்று எனவும்,
அந்த அம்மையார் ஒன்றும் சொல்லாமல் புருவத்தை மேல் நிமித்தி தலையசைத்து வாய் குவித்து வலக்கையின் முன்விரல்களை மடக்கி வாய்மேல் வைத்தார் எனவும் தமிழ் படம் போல் விளக்கப்படும் நடைத்திறனும் காணப்படும். அவர் எழுதுகிற இந்த தொடர்கள்லாம் பார்த்தா அப்படியே அந்த காட்சியை நேரடியாக கண்ணில் கொண்டாடுற மாதிரி. ஒரு அம்மையார் தண்ணீர் மேல் சருகி ஓடிட்டு அப்படின்றதும், அது ஆங்கில இசைக்கவிஞர் முழக்கும் மண்டபத்திற்கு கீழே நல்ல இலை செடி கொடிகள்லாம் இருந்த அழகான ஒரு மண்டபம் இருந்தது. அப்புறம் தண்ணீரின் மேலே அது சருகி அப்படியே இந்த சருகி தண்ணியில் அப்படி சறுக்கி போச்சான், தண்ணீரில் அப்படி சறுக்கி போச்சான், வழுக்கி போத்து சொல்லுமா. நம்ம ஒரு அம்மையாரை பற்றி சொல்லார். அந்த அம்மையார் ஒன்றும் சொல்லாமல், ஏதோ சொல்கிறதுக்கு அந்த அம்மா ஒன்றும் பதில் சொல்லியா, அப்படி புருவத்தை மேலே உயர்த்தி தலையை அசைத்து வாய் குவித்து வலக்கையின் முன்விரல்களை மடக்கி வாய்மேல் வைத்து அப்படி வச்சுன்னு போனாங்களாம். அது அந்த எல்லாம் அப்படியே நேராக அப்படி நம்ம பார்க்குற மாதிரி அதை எழுதியிருக்கிறார். எனவும் தமிழ் போல் விளக்கப்படும் நடைத்திறனும் காண்க. அப்படியே படம் போல் நமக்கு விளக்கி காட்டுகிறார். அது அம்மையார் ஏதோ சொன்னதுக்கு அது ஒரு மாதிரி பார்த்தாங்களாம், அதை கண்ணை புருவத்தை உயர்த்தினாங்களாம். அப்புறம் பதில் ஒன்றும் சொல்லலையா, புருவத்தை மேல் உயர்த்தி நிமிர்த்தி தலையை அசைத்து, தலையை மட்டும் அப்படியே சரி சரி அப்படிங்கிற மாதிரி அசைச்சு, அப்புறம் வாயை குவித்து வலக்கையின் முன்விரல்களை மடக்கி வாய்மேல் வைத்தார். அப்படி 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 வச்சுன்னு போகிற மாதிரி போகிறாங்களாம். அந்த பாவனை, அந்த அபிநயத்தை அப்படியே சொல்லால் காட்டியிருக்கிறார். அழகு மேன்மேல் பெருகி சுடர்வீசி பசும்பொன் போல் விளங்கும். அது ஒரு தொடர், அடிகளார் தொடர். அழகு மேன்மேல் பெருகி சுடர்வீசி பசும்பொன் போல் விளங்கும். அடுத்த தொடர், என் மனத்தடத்தில் மலர்ந்திருக்கும் மணங்கமிழ் தாமரையே, என்னுடைய மனத்துக்குள்ள மலர்ந்திருக்கிற தாமரை போன்றவரே எனவும் நெய்யடிசிலில் சிறிதும் எடுத்து அயின்றேன் என்ற தமிழ் நற்றமிழ் தொடர்களும், நெய்யடி சிறிதும் எடுத்து அயின்றேன், கொஞ்சம் சோறு எடுத்து அப்படி சாப்பிட்டது போல். அயின்றேன்னா சாப்பிட்டு இருக்கும் தெரியல. நெய் அடிசில்னா நெய் கலந்த சோறு, கறிவிரவு நெய் சோறுன்னு சுந்தரர் தேவாரத்தில் பாருங்க. அரிய சொற்களும் வந்திருத்தலும் இங்கு நிறைவு கூறப்படும். இந்த அழகியலை தனித்தமிழுக்கும் எல்லாருக்கும் வழிகாட்டு இந்த மாதிரி சொற்றொடர்கள்லாம் அவர் எழுதி காட்டி தனித்தமிழ் இயக்கத்துக்கு ஊக்கமாக இருந்தார். மக்கள் 100 ஆண்டு உயிர் வாழ்க்கை என்னும் நூலில், மக்கள் 100 ஆண்டு உயிர் வாழ்க்கை என்னும் ஒரு நூலில் முதற்பகுதியில் மட்டும் அடிகள் உண்டாக்கிய புது ஆக்கங்களும் பழஞ்சொல் வழக்கங்களும் ஏராளம். இந்த மக்கள் 100 ஆண்டு வாழ்க்கை நூலில் இந்த முதற்பகுதியில் அடிகள் உண்டாக்கிய புது புது சொற்கள், அப்புறம் பழஞ்சொல் வழக்கங்களை எல்லாம் ரொம்ப ஏராளமாக காணலாம். அதில் சிலது குறிக்கலாம், கொஞ்சம் சிலது எடுத்து காட்டுறேன். உள்ளொளி, உயிர்காற்று, ஈழ இருமல், வடிபால், மூச்சு பழக்கம், ஞாயிற்று மண்டிலம், பகற்கலை, மதிக்கலை, மின்னொளி, மின்பிழிவு, வியர்வை புழைகள், நீரேற்றி, காய்ச்சல், உயிர்த்தீ, கண்ணங்கரேல், சாய்வெயில், காட்டுத்தீ, வெள்ளை வெளியல், கிச்சிலி, மினுக்கெண்ணெய், நிறுத்திருக்கடவுள், கரை இழிவு, கோழைக்கட்டு, பரிய முறைகள், பெருமறை, உதவி முயற்சி, வெள்ளிய மாசி, நீர்த்தூம்பு, அறத்வாரம், கக்கர் கழிச்சல், செம்மை நூல், இளந்தன், நீர் உறிஞ்சி பொறி, மூச்சு நீர், தீவிய நீர், உயிர்த்துளிகள், நீர் வீக்கம், மெருகெண்ணெய்னா வார்னிஷ், அப்புறம் உயிர்த்துகள்னா செல் புரோட்டோபிளாசம். இதெல்லாம் அடைப்புக்குறியில் போட்டிருக்கார், சிலதுக்கு மட்டும் ஆங்கிலத்தில் போட்டிருக்கார். இதெல்லாம் நான் சொல்கிறத தனித்தனி சொல். உள்ளொளி, உயிர்காற்று, ஈழ இருமல், வடிபால். உயிர்காற்றுன்னா மூச்சு விடுறது, பிராணவாயு. அப்புறம் வடிபால், அது தெரியல. மூச்சு பழக்கம், அது பிராணாயாமம்னு தெரியல. ஞாயிற்று மண்டிலம், சூரிய குடும்பம். அப்புறம் பகற்கலை, மதிக்கலை, சூரியனுக்கு பகற்கலை, சந்திரனுக்கு மதிக்கலை. மின்னொளி, விந்துக்கு மின்னொளி. மின்பிழிவு, நாதம் என்பதற்கு மின்பிழிவு. வியர்வை புழைகள், அந்த வியர்வை வர்ற அந்த சிறு சிறு துளைகள், அது புழைகள், துளைகள்னு நம்ம சொல்கிறோம், அது புழைகள்னு சொல்கிறார். வியர்வை புழைகள், இதெல்லாம் பழஞ்சொல். அதில் புது ஆக்கங்கள் சொன்ன சொற்கள். நீரேற்றி, அப்புறம் காய்ச்சல், உயிர்த்தீ, கண்ணங்கரேல், அப்புறம் நிறம், காட்டுத்தீ, வெள்ளை வெளியல், கிச்சிலி, நிறத்துக்கு கிச்சிலி நிறம் அப்படி சொல்கிறார். மினுக்கெண்ணெய், நிறத்துரு கடவுள், கரை இழிவு, கோழைக்கட்டு, பரிய முறைகள், பெருமறை, உதவி முயற்சி, வெள்ளிய மாசி, நீர்த்தூம்பு, தண்ணி விடுற பைப்பு, தண்ணி விடுற பைப்புக்கு நீர்த்தூம்புன்னு சிலது மட்டும் எனக்கு தெரியுது. அறத்வாரம், கக்கர் கழிச்சல், அதை பேதியாவது போனது. செம்மை நூல், இளந்தன், நீர் உறிஞ்சும் பொறி, தண்ணி இருக்குது பாருங்க, பம்பு,
நீர் உறிஞ்சும் பொறி, மூச்சு நீர், தீவிய நீர், தீவிய நீர், உயிர்த்துகள், அதான் செல் புரோட்டோபிளாசம், நீர் வீக்கம், மெருகெண்ணெய் வார்னிஷ், பன்னீர் சவர்க்காரம், தேம்பொருள், கொப்புள், கட்டுக்கிடையாக, பொலுபொலுப்பான, நீரு தீற்றி, தீக்கல், சாம்பருப்பு, குப்பிகள், எண்ணெய்க்கடு, உலவாக்கிழி, முதல் உணா, புரோட்டீனுக்கு முதல் அடிகள் எழுதியிருக்கிறார். ஃபேட்டுக்கு கொழுப்புணா, அதாவது புரோட்டீனுக்கு முதல் உணா. இப்போ புரதம்னு சொல்கிறோம் நம்ம, அவர் முதல் உணா, அதுதான் முதன்மையானது. புரதம் எல்லா உடம்புக்கும் ரொம்ப முக்கியமானது, அதனால் அதுக்கு முதல் உணான்னு சொல்கிறார். அப்புறம் வந்து ஃபேட்டுக்கு கொழுப்புணா, அப்புறம் கார்போஹைட்ரேட்டுக்கு இனிப்புணா. அது கார்போஹைட்ரேட் இனிப்பு தானே, சத்து இனிப்பு சுவை உடையது, அதனால் இனிப்புணா. அப்புறம் சால்ட்டுக்கு உப்புணா, வாட்டர் நீருணா, ஒலிவ நெய், உவர்க்காரம், உய்வனவு விட்டமின்ஸ், உய்வனவு அல்லது உய்வுரை விட்டமின்ஸ், பொறுத்து, கடுக்கொட்டைன்றது வால்நட்டுன்னு சொல்கிறார், அது அக்ரூட்டான்னு தெரியல, கல்யாணி முதலிய எத்தனையோ பல, இப்படி இவ்வளோ சொற்களை அடிகள் கையாண்டிருக்கிறார். அந்த மக்கள் 100 ஆண்டு வாழ்க்கை என்கிற நூலில் இவ்வளவு சொற்களை அவர் கையாண்டிருக்கிறார். அடிகள் யாத்தது அனைத்து நூல்களிலும் இத்தனித்தமிழ் சிறப்பு நன்கு காணப்படும். இதுபோல் அடிகள் எழுதியிருக்கிற பல்வேறு நூல்களிலேயும் இந்த மாதிரி தனித்தனி சொற்கள், புது புது சொற்கள் அவர் அங்கங்கே புத்தாக்கம் செய்திருப்பதை காண முடியும். அடிகளார் இவ்வகையில் சோம்புவதில்லை, அதிலெல்லாம் அந்த முயற்சி விடுவதே இல்லை, முயன்று கொண்டே இருப்பார், புது சொல்லாக்குது முயன்று கொண்டே இருப்பார். அடிகள் யாத்த அனைத்து நூல்களிலும் இத்தனித்தமிழ் சொற்கள் நன்கு காணப்படும். அடிகளார் இவ்வகையில் சோம்புவதே இல்லை, அதெல்லாம் பலகால் எண்ணி அதுக்கெல்லாம் சோம்பல் படுவதில்லை. வாராமுகம் கொள்வதில்லை, சரி பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டு போகிறதில்லை, அப்படி முயற்சி பண்ணுவார். கடமை என்றும் மகிழ்வோடு, அது நம்முடைய கடமை என்று மகிழ்வோடு கிளர்ச்சியோடும் தமிழ் பணி புரிந்து வந்தார். அடிகளார் தனித்தமிழ் எழுத்து இதனாலும் வெற்றி மிக்கதாயிற்று. இப்படி சோம்பல் இல்லாமல் பல்வேறு நிலைகளை முயன்று அதை கடமையாக கொண்டு தமிழ் பணி புரிந்தனால தான் தனித்தமிழ் இயக்கம், அந்த தனித்தமிழ் எழுத்து நல்ல வெற்றி பெற, நல்ல தனித்தமிழ்லாம் எழுத தொடங்கினாங்க. அடிகளார் காலத்துக்கு பிற்பாடு பிற்பாடு நல்லா எழுத ஆரம்பித்தாங்க. அப்படி எழுதிய இயக்கங்களே இப்போ மாறா போயிடுச்சு, அது வேறு விஷயம், அது வேறு செய்தி. ஆனாலும் அந்த மாதிரி இருக்கலாம் அவர் எழுதாத காரணமாக இருந்தார். அப்புறம் தமிழின் சிறப்புகள், அடிகளார் வாய்மொழிகள் சில இங்கே நினைவு கூறுதல். அவர் சொன்ன வாய்மொழிகள் சிலதை நாம் இங்கே பார்க்கலாம், நினைவு கூறலாம் என்று சொல்லி, தென்றல் தமிழ்நாட்டில் நம்மனோர்க்கு உயிர் போல் சிறந்த தமிழ்மொழி. தென்தமிழ்நாட்டில் இருக்கிற நம் போன்றவர்களுக்கு எது தமிழ்னா அது உயிர் போன்றது நம்முடைய தமிழ்மொழி. பல்லாயிரம் ஆண்டுகளாக உயிரோடு உலவி வரும் சிறப்புடையது. தமிழ்மொழி பல்லாயிரம் ஆண்டுகளாக உயிரோடு இருப்பது. சில மொழிகள் இறந்து போய்விட்டது, நம்ம செல்வழக்கில் இல்லை, அதை சொல்கிறார். அப்படி இல்லாமல் இது உயிரோடு உலவி வரும் சிறப்புடையது. இரவாதது, இயேசு பேசிய ஹீப்ரு மொழி இப்போ இல்லையே, புத்தர் பேசிய பாலி மொழி இப்போ இல்லை, அது மாதிரி இறந்து போயிட்டது. பல மொழிகள் அப்படி இல்லை, அதெல்லாம் அந்த மாதிரி தமிழ் மொழி இரவாதது, கட்டுக்கதைகளை போல்வர சிறிதும் இல்லாதது, சும்மா பொய்யும் புரைந்துரையும் இல்லாதது, உண்மை நூல்களே நிரம்பி உள்ளது, முறையில்லாத விதிகளை வகுத்து முறையற்ற நூல்கள் சிறிதும் இல்லாதது. முறையாக விதி வகுத்த நிலையில் இருப்பது, முறையற்ற நூல்களை சிறிதும் இல்லாது. எத்தகைய நுண்ணிய உயர்ந்த ஆழ்ந்த கருத்துக்களையும் தெரிவித்தற்கு ஏய்ந்த சொல்வளமுடையது. நல்ல ஆழ்ந்த நுண்ணிய கருத்துக்களை எல்லாம் நம்ம மொழியில் நாம் ரொம்ப அழகாக சொல்லலாம். அப்படி சொல்வளம் இருக்கிறது. அப்படி எழுத முடியல, அப்படி தமிழா நமக்கு சொல் வளம் தெரியலன்னு அர்த்தம். இந்த ஒக்காபுலரி நமக்கு இல்லைன்னு அர்த்தம், அவ்வளோதான். மொழிக்கு ஆற்றல் இருக்கிறது, நமக்கு ஆற்றல் இல்லை, அவ்வளோதான். பிறமொழி சொற்களையும் இதன்கண் புகுத்தாமல் இதனையும் இதன் நூல்களையும் எல்லாருக்கும் தனிமையில் கற்பித்தல் இன்றியமையாதாகும். இப்படி மாதிரி இந்த தமிழ் சொற்களை பிறமொழி கலக்காமல் புகுத்தாமல் அந்த நூல்களெல்லாம் எல்லாருக்கும் தனித்த முறையில் கற்பித்து வருதல் முதன்மையாகும், இன்றியமையாதாகும் என்று அறிவுரை கோவை நூலில் அடிகளார் இதெல்லாம் எழுதியிருக்கிறார். மற்ற மொழியின் உதவியை வேண்டாது, மற்ற மொழியினுடைய உதவி இல்லாமல் தனித்து இயங்க வல்ல சொல்வளமும் பொருட்செழுமையும் உடைய நம் செந்தமிழ் மொழியை அதற்கே உரிய சொற்களால் வழங்காமல் அயல்மொழி சொற்களை இடையிடையே நுழைத்து அதன் அழகையும் வலிமையையும் சிதைத்தல் பெரியதொரு குற்றமாம் என உணரலானேன். அடிகளார் சொல்றார், நான் இதெல்லாம் குற்றம்னு உணரப்பட்டேன், தெரிஞ்சுக்கினேன். ஒரு எந்த மொழியும் எந்த மொழியினுடைய துணை இல்லாமல் நம்ம மொழியை நம்ம எழுத முடியும். தனித்து இயங்க வல்ல மொழி நம்முடைய மொழி. எந்த மொழியும் இல்லாமல் தனித்து இயங்க முடியும். சொல்வளமும் அதற்கு உண்டான சொல்வளம், அதற்கு உண்டான பொருட் வலிமை உடைய செந்தமிழ் மொழியை அதற்கே உரிய சொற்களால் வழங்காமல் அயல்மொழி சொற்களை இடையிடையே நுழைத்து அதன் அழகையும் வலிமையும் சிதைத்தல்
பெரியதொரு குற்றமாம் என உணரலானேன் அப்படிலாம் எழுதுறது ரொம்ப குற்றம்னு நான் உணர்ந்தேன். அது இன்றியமையாத வேண்டற்பாலதண்டி தமிழ் பிற சொற்களை புகுத்தல் நிரம்பவும் பிழைபாடு உடைத்தது, அது தமிழுக்கு ரொம்ப இழுக்கு சேர்ப்பது என்று பட்டினப்பாலை ஆராய்ச்சி உரையில் 2ஆம் பதிப்பினுடைய முகவுரை, அதாவது முன்னுரைன்னு போகும்போது அதில் எழுதியிருக்கிறாராம். இந்த தொடர் அதில் வந்தது. எல்லாரும் தமிழாகிய தமது பண்டை மொழியையே வழங்கி பிளவுபடாதிருந்தால் குமரி முதல் இமயம் வரையில் இன்றைக்கும் தமிழும் தமிழருமே பிறங்கி நிற்கும் பெரும்பேறு உலகாமன்றோம். நாம் எல்லாரும் தமிழர்களெல்லாம் அந்த பண்டை தமிழ் மொழியை அப்படியே பிறமொழி கலவாமல் நாம் பிளவுபடாமல் அந்த மொழியை வழக்க மாற்றிக்கொள்ளாமலெல்லாம் அப்படியே நாம் இருந்திருந்தா குமரி முதல் இமயம் வரையில் இன்றைக்கும் தமிழும் தமிழருமே நிரம்பி இருப்பார்கள், பிறங்கின ரொம்ப சிறப்பாக இருந்திருப்பார்கள், அதுவே நமக்கு பெரும் பேராக அமைந்திருக்கும் என்று அந்த தமிழை நாம் சரியாக கடைபிடிக்காதனாலையும் பிறமொழி சொற்களை கலந்து கலந்து பேசினால்தான் இந்த நிலைகளெல்லாம் மாறி போய்விட்டது என்று அடிகளார் மறைமலை அடிகளார் ரொம்ப வருத்தப்பட்டு முற்கால பிற்கால தமிழ் புலவர் நூலில் முற்கால பிற்கால நூலில் எழுதியிருக்கிறார். ஒரு மக்கட்கூட்டத்தவராய் ஒற்றுமையும் வலிவும் கொண்டு வாழ்ந்தவர் பல்வேறு மக்கட்பகுப்பினராய் பிளவுபட்டு ஒற்றுமையும் வலிமையும் இழந்து வறுமைப்பட்டு தாழ்வது அவர் தமது பண்டை மொழியின் சொற்களை பலவாறு திரித்து பேசி அயன்மொழி சொற்களை எடுத்து சேர்த்து வழங்குதலினாலேயாம். ஒரு நல்ல அருமையான ஒரு கூட்டம், மக்கள் கூட்டம், அதில் ஒற்றுமையும் வலிவும் கொண்டு வாழ்ந்த கூட்டம் அது. அப்படி இல்லாமல் அது தொடர்ந்து அப்படியே ஒற்றுமையும் வலிமையும் சேர்ந்து இல்லாமல் பல்வேறு மக்கள் பகுப்பினராய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு பிளவுபட்டு ஒற்றுமையும் இழந்து வலிமையும் இழந்து வறுமைப்பட்டு தாழ்ந்து அந்த மொழியை சொற்களை பலவாறு திருத்து பேசி அயன்மொழி சொற்களையும் எடுத்து வழங்குதல்னால இப்படிலாம் ஆகிப்போச்சு அப்படின்னு முற்கால பிற்கால தமிழர்கள் தமிழ் புலவர் நூலில் அடிகளார் மறைமலை எழுதியிருக்கிறார். தமிழ்நடையை தனித்தமிழ் நடையாக்குவதில் எல்லா துறைகளிலும் அடிகளார் பெருவெற்றி பெற்றிருக்கிறார். தமிழ்நடையை தனித்தமிழ் நடையாக்குவதில் எல்லா துறைகளிலும் அவர் ரொம்ப பெருவெற்றி பெற்றிருக்கிறார் அடிகளார். எல்லா மக்களிடையே தனித்தமிழச்சியை பெருக்கி தமிழ் மொழியை தமிழாகவே வழங்குமாறு இங்கனம் பொதுநலம் பேணி முயன்றவர் அடிகளார். தமிழ் மக்களெல்லாம் தமிழை தனித்தமிழில் பயன்படுத்தணும் அப்படின்ற உணர்ச்சியை, அந்த தனித்தமிழ் என்கிற உணர்ச்சியை பெருக்கி பெரிய அளவில் வளர்த்து அந்த தமிழ் மொழிக்கு ரொம்ப பொதுநலமாக அவர் பேணி செயல்பட்டார். அதுக்கு பெரிய அளவில் முயன்றவர் அடிகளார் தான். தமிழ்ச்சுவையை தமிழ் மக்களும் அடிகளார் விளக்கி காட்டிய அளவு பிறர் யாரும் சொல்லதில்லை. தமிழினுடைய சுவையை நம்முடைய தமிழ் மக்களுக்கு எடுத்து அவர் சொன்னது போல, மறைமலை அடிகளார் சொன்னது போல வேறு யாரும் அப்படி எடுத்து சொல்லலை. உயர்ந்த நோக்கத்தால் தமிழ்நாடு பெரும்பேறு பெற்றது. தாய்மானடிகள் உண்டவர்கன்றி உட்பசி ஓயுமோ. சாப்பிட்டவங்களுக்கு பசி யாருங்க அவங்க சாப்பிட்டா தான் பசி ஆகும், அவங்க சாப்பிடணும். உண்டவர்கன்றி உட்பசி ஓயுமோ, கண்டவர்கன்றி காதல் அடங்குமோ. இது எளிமையான பொருள் தெரிகிறது. தொண்டருக்கு எளியான் என்று தோன்றுவான், வண்டமிழ்க்கு இசைவாக மதிக்கவே அப்படின்னு ஒரு நூலிருந்து பொன்னை மாதரை என்கிற நூலிருந்து எடுத்துக்காட்டிருக்காரு தாய்மானடிகளுடைய பாடல். உண்டவர்கன்றி உட்பசி ஓதுமோ. ரொம்ப பசியாக இருக்குன்னு சாப்பிட்டா தான் பசி ஆற முடியும். எனக்கு பசி அடுத்தவன் சாப்பிட்டா இவனுக்கு பசி ஆறாது. அப்புறம் காண்கிற காட்சியில் இருக்கிற அந்த ஈர்ப்பு யார் பார்க்குறானோ அவனுக்கு தான், அந்த யாருக்கு வேணுமோ அதுக்கு தான் பார்க்க முடியும், அப்போ தான் அது அடங்கும். அதெல்லாம் சொல்லி தொண்டையும் தமிழையும் இணைக்கி தொண்டர்க்கு எளியான் என்று தோன்றுவான், வண்டமிழ்க்கு இசைவாக மதிக்கவே. இந்த இதெல்லாம் சொல்லி தொண்டையும் தமிழையும், தொண்டருக்கு எளியான் என்று தோன்றுவான், வண்டமிழ் இசைவாக மதிக்கவே என்று தொண்டையும் தமிழையும் ஒருங்கிணைத்து போற்றினவை காண்க. அடிகளார் அந்த தமிழ் தாய்மானடிகள் எழுதுந்த காட்டுறார். தமிழ் கொள்கையே பிறர்க்கென முயலும் பொதுநலத்துண்டு. அந்த தமிழ் கொள்கை என்பதே பிறர்க்கென முயலுகின்ற பொதுநலத்துண்டு தான், தன்னலத்துண்டு இல்லை. தொண்டு என்னும் சொல்லாக்கமே அது பழமை வாய்ந்தது என்பதையும் நினைவுபடுத்து. தொன்மை அதிலிருந்து வருவது. அதனால் தொண்டு என்றாலே அது அந்த சொல்லாக்கம் எப்படி இருக்குதுன்னா அது ரொம்ப பழமை வாய்ந்தது என்பதை அந்த சொல்லே நினைவூட்டுகிறது. அது பற்றறச் செய்யும் பொதுநலச் சேவை. அது பற்று நம்ம தன்னலப்பற்று இல்லாமல் செய்கின்ற ஒரு பொதுநலச் சேவை. அந்த சொல்லே அதை நினைவுபடுத்துகிறது. தமிழகத்துக்கு நோக்கம் புதுவதென்று, தமிழர்களுக்கு இந்த தொண்டு என்பது புதுவதல்ல, அது பழமையானது. திருவள்ளுவரை உலகினுக்கே தந்தது இந்த தமிழ்நாடு. வான்புகழ் தந்த வள்ளுவர் உலகிற்கு தந்த ஒரு பாடு கூட வரும். திருவள்ளுவரை உலகினுக்கே தந்தது இந்த தமிழ்நாடு. தமிழ்நாடு தான் திருவள்ளுவரை உலகுக்கு கொடுத்தது. தமிழில் தான் அந்த நூல் வந்தது.
உலக நாடுகள் அனைத்தையும் நோக்கியது புதுமறை. அவர் புதுமறை, அந்த புதுமறை என்கிற அந்த நூல் உலக மக்கள் அனைவரும் போற்றுகிற மாதிரி அமைந்தது. அந்த பார்த்த உடனே எல்லா மக்களும் அந்த நூலில் மொழிபெயர்த்து அவங்க மொழியில் மொழிபெயர்த்துக்கிறாங்க. அவ்வளவு பெரிய சிறப்புடையது. அடுத்தது மொழி வழி. அடிகளின் நோக்கம் உயர்வுற்றதன் காரணம் உண்மை வழியில் அவர் கருத்துக்கள் சென்றமை. அவருடைய உயர்வுக்கும் அந்த உயர்ந்து நோக்கத்துக்கெல்லாம் காரணம் என்னென்னா, உண்மை வழியில், பொய்மை வழியில் போகாமல் உண்மை வழியில் கருத்துக்கள் சென்றது. உண்மை என்பது நாட்டின் வரலாற்றை உட்கொள்வது. நாட்டின் வரலாற்று சொல்வது உண்மை இருக்கும். ஆனால் அடிகளார் நினைவுகள் வரலாறுகள் பின்னிக்கொண்டன. நினைவுகள் வரலாறுகளே, ஆனால் அடிகளாருடைய நினைவுகள் பின்னிக்கொண்டன. தமிழில் வைத்த உள்ளம் அதன் வரலாறுகளை நினைந்தது. தமிழிலேயே தமிழரும் தமிழகமும் உயர வேண்டும். வரலாற்றின்படி இக்காலத்தில் நாடு இல்லையே என்று இரக்கமுற்றது. இக்கால இந்தியாவையும் எண்ணத் தொடங்கியது. அடிகளுடைய நோக்கு உயர்வார்ந்தது. ஆனால் அடிகளாருடைய நினைவுகள் வரலாறுகளை எல்லாம் அப்படி இது பண்ணிடுச்சு, பின்னிக்கொண்டது. தமிழில் வைத்த உள்ளம் அதன் வரலாறுகளை நினைந்தது. இந்த தமிழில் எவ்வளவு உணர்ச்சி வைத்தாரோ அதே மாதிரி வரலாறுகளில் இருந்து பார்த்தாரு. ஆனால் தமிழில் தமிழரும் தமிழகமும் உயர வேண்டும். வரலாற்றின்படி இக்காலத்தில் அந்த நாடு இல்லை. நம்முடைய நாடு அந்த வரலாற்று நாடு, நம்முடைய வரலாறே இல்லை. தமிழ்நாட்டுக்கு வரலாறுலாம் இல்லை. அந்த நிலையை ரொம்ப இரக்கமுற்று அதுக்காக வருந்தி இந்த கால இந்தியாவையும் எண்ணத் தொடங்கியது. அப்படி இந்தியா அது தமிழ்நாடுலாம் போய் ஒன்று பிரிஞ்சு ஒன்று ஆகி இப்போ இந்தியான்னு ஒரு ஒன்றியம் ஆகிப்போச்சு. அடிகள் தமிழகத்தில் தோன்றியவராயினும், தமிழ்நாட்டில் தோன்றியவராய் இருந்தாலும் இந்தியா முழுவதையும் ஒருங்கிணைத்து நோக்குமாறு தமிழ் வரலாறு அடிகளாருக்கு ஒரு உணர்ச்சி தந்தது. ஒரு காலத்தில் இந்தியா முழுவதும் தமிழ் வழங்கும் நாடாயிருந்தது. ஒரு மொழி வைத்து உலகு ஆண்ட அப்படின்னு ஒரு தொடர் வரும். ஒரு மொழி வைத்து உலகு ஆண்ட ஒரு அரசர் பேரை சொல்லுவாங்க, மறந்து போயிட்டாங்க. நெடுஞ்சேரலாதல் ஏதோ ஒன்று வரும். ஒரு மொழி வைத்து உலகு ஆண்டன். இந்தியா முழுவையும் ஒருங்கிணைத்து நோக்குமாறு தமிழ் வரலாறு அடிகளாருக்கு உணர்ச்சி தந்தது. ஒரு காலத்தில் இந்தியா முழுவதும் தமிழ் வழங்கும் நாடாக இருந்தது. ஒரு காலத்தில் இந்தியா முழுவதும் தமிழாக தான் இருந்தது. தமிழ் வழங்கு நாடாக இருந்தது புலப்பட்டது. அதெல்லாம் தெரிஞ்சது. இது வரலாறு, அது வரலாறு. வரலாற்று நோக்கும்படி தமிழ் மொழியே இந்திய பொதுமொழியாக இருத்தற்கு உரியது என்பதும் தெரிந்தது. இந்தியாவுக்கு பொதுமொழி இதுன்னா தமிழ் தான் இருக்கணும் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சது. தேயத் தொண்டர்களை விழித்து கீழ்வருமாறு சொல்ல அடிகளார் துணிந்தார். அதனால் என்ன பண்ணார்னா, அந்த நாட்டு தொண்டர்கள், தேசிய தொண்டர்கள் சொல்கிறாங்க பாருங்கள், தேயத் தொண்டர்கள், அவங்களெல்லாம் பார்த்து அடிகளார் கீழ்வருமாறு சொன்னாராம். இந்தியாவுக்கு பொதுமொழி எதுன்னா தமிழை தான் இருக்கணும். ஏன்னா அது பழங்காலத்தில் இந்தியா முழுதுமே தமிழாக இருக்குது. நடுநின்று நோக்கவல்ல உண்மை தேய தொண்டர்கள் உளராயின் இவ்விந்திய நாட்டுக்கு மிக பழமை மொழியாய் இருப்பதுடன் இன்றுகாரும் பல கோடி மக்களால் பேசப்பட்டு வரும் உயிருடைய மொழியாகவும் இவ்விந்திய மக்களை எல்லா துறையிலும் மேலேற்றத்தக்க பல சீரிய நூல்களை உடையதாயும் உள்ள தமிழ்மொழியே இவ்விந்திய தேயம் முழுமைக்கும் பொதுமொழியாக அவர்கள் முன்வந்து முயலல் வேண்டும் அப்படின்னு நாட்டு தொண்டர்களுக்கெல்லாம் அவர் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இந்தி பொதுமொழியா என்ற பிரிவில் அறிவுரை கோவை என்ற நூலில் இந்தி பொதுமொழியா என்ற பிரிவில் பக்கம் 176 இந்த கருத்தை அடிகளார் சொல்லுகிறார். நடுநின்று நோக்கவல்ல உண்மை தேய தொண்டர்கள், நாட்டுக்கு தொண்டு செய்கிற அன்பர்கள் உளராயின், அப்படி யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்திய நாட்டுக்கு மிகப்பழைய மொழியாய், இந்திய நாட்டினுடைய மிகப்பழைய மொழி, ஒரு மொழி வைத்து உலகாண்ட இமயவரம்பு நெடுஞ்சேரலாதுன்னு ஒரு அரசன் பேர் இருக்குது. ஒரு மொழி வைத்து உலகாண்ட அந்த மாதிரி இருக்கிற நாடு, அந்த மாதிரி நாடு முழுவதும், இந்தியா முழுவதும், இன்றைக்கு இருக்கிற இந்திய ஒன்றியம் முழுவதும் மிக பழமையான மொழியாய் இருப்பதும் இன்றுகாரும் பல கோடி மக்களால் பேசப்பட்டு வரும் உயிருடைய மொழியாயும் விந்திய மக்கள் எல்லா துறையிலும் மேலேற்றத்தக்க பல சீரிய நூல்களை உடையதாயும் தமிழ் மொழியையே இவ்விந்தியம் தேய மொழிமைக்கும் பொதுமொழியாக்க அவர்கள் முன்வந்து முயலல் வேண்டும். இது யாருக்கு சொல்கிறாருன்னா, அந்த காலத்தில் அடிகளார் காலத்தில் வாழ்ந்த அந்த நாட்டு தொண்டர்களுக்கு, தேசிய தொண்டர்களுக்கு அவர் சொல்லுகிறார். எதில் சொல்கிறாருன்னா, அறிவுரை கோவை என்கிற ஒரு நூலில் இந்தி பொதுமொழியா என்கிற ஒரு பிரிவு இருக்குது. அந்த பிரிவில் உள்பிரிவு தலைப்பில் உள்பிரிவில் பக்கம் 176 சொல்கிறார். பின்னால் இந்தி பொதுமொழியான ஒரு நூலே வெளியிட்டிருக்கிறோம். அடிகளாருடைய நூலை எங்கள் அப்பா ரொம்ப பெருமுயற்சி பண்ணி வெளியிட்டார். இந்த அளவில் இந்த சிந்தனையை நாம் நிறைவு செய்யலாம். இதுக்கப்புறம் இந்து சமயம், இந்திய நோக்கு, கல்வி நலம் என்று அப்படி தொடர்ந்து அடிகளார் சொல்லிக்கொண்டே போகிறார்.
அதனால் இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்யலாமல் தெரிவித்துக்கொண்டு, வழக்கம் போல அடிகளாருடைய நூற்றாண்டு விழா மலரில் ஒரு பாடலை படித்து நாம் நிறைவு செய்வோம். இந்த தினம் மின்னூர் என்கிற மின்னூர் சீனிவாசன் சென்னை பகுதியில் வாழ்ந்தவனா. அவர் அருமையாக ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். மறைமலடிகளார் தமிழ் காத்ததை குறித்து அவர் சில பாடல் எழுதியிருக்கிறார். அதில் ஒரு பாடல், தமிழர்தம் மதம் ஈது என்று சாற்றிய ஆய்வு மேதை. தமிழருடைய சமயம் எதுன்னு தமிழர்களுக்கே தெரியலையா, அது இதுதான்னு சாற்றிய ஆய்வு மேதை, ஆய்வு செய்து தமிழர் மதம்னா இதுதான் அப்படின்னு நிலைநிறுத்தியவரான். உமிழ் சுடர் அறிவுரைகள் உதிர்த்திடும் இவரின் பாதை. நல்ல அறிவுரைகளை அருமையாக எடுத்து சொல்லுகிற இவருடைய பாதை. அவர் சொல்வாராம், சமயமும் தமிழும் ஓங்க தகுநெறி கண்டு வாழ்ந்தார். சமயமும் தமிழும் ஓங்குவதற்கு ஒரு நல்ல நெறியை கண்டு வாழ்ந்தாராம். உமிபோதி நெல்லாய் நந்தம் உயர் தமிழ் காத்தார் வாழி. உமிபோதி நெல்லாய் நந்தம் உயிர் தமிழ் நெல்லை எப்படி உமி மேலே மூடி பாதுகாக்குதோ அதுபோல அந்த மொழியை அவர் தமிழ் மொழி அவர் காத்தார் வாழி. வடமொழி ஆங்கிலத்தில் வாடாத புலமை பெற்று திடமிகு தமிழுக்காக தேர்ந்து நூல் பலவும் இயந்து கடமைகள் பல புரிந்து காத்தனர் அடிகளாரே. வடமொழி ஆங்கிலம், தமிழ்மொழி இயல்பாக தாய்மொழி தெரிஞ்சது. வடமொழி ஆங்கிலத்தில் வாடாத புலமை பெற்று, ரொம்ப நிகரில்லாத புலமை, திடமிகு தமிழுக்காக தேர்ந்து பல நூல் பலவும் ஈந்து. அருமையான நூல்கள், எத்தனையோ நூல் எழுதியிருக்கிறார். கடமைகள் பல புரிந்து காத்தனர். இந்த நூலை காப்பதற்கும் இந்த மொழியை காப்பதற்கும் பல கடமைகளை சேர்ந்து காத்து வந்தார் அடிகளார். நடமிடும் தில்லைக்கூத்தன் நல்லருள் விளைந்தார் அன்னார். அப்படிலாம் இருந்தாலும் கூட அவர் சைவத்தில் ரொம்ப ஊற்றமாக இருந்து தில்லை நடராஜ பெருமானை தான் வாழ்ந்த இல்லத்திலே எழுந்தருளை செய்து தமிழிலேயே திருக்குடமுழுக்கு செய்து அந்த பெருமானை நாளும் விளைந்து அவர் பக்தி பண்ணி வந்தார் என்பதை இந்த 2 பாடல்கள் மூலமாக மின்னூர் சீனிவாசன் என்ற ஐயா அவர்கள் அருமையாக சொல்லியிருக்கிறார். மீண்டும் ஒரு 2 பாடலையும் படித்து நிறைவு செய்வேன். தமிழர்தம் மதம் ஈதென்று சாற்றிய ஆய்வு மேதை, உமிழ் சுடர் அறிவுரைகள் உதிர்த்திடும் இவரின் பாதை, சமயமும் தமிழும் ஓங்க தகுநெறி கண்டு வாழ்ந்தார், உமிபொதி நெல்லாய் நந்தம் உயர்தமிழ் காத்தார் வாழி. வடமொழி ஆங்கிலத்தில் வாடாத புலமை பெற்று திடமிகு தமிழுக்காக தேர்ந்து நூல் பலவும் ஈந்து கடமைகள் பல புரிந்து காத்தனர் அடிகளாரே. நடமிடும் தில்லைக்கூத்தன் நல்லருள் விளைந்தார் அன்னார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமரு பூவனத்து அரணே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருட்குருநாதர் அடியணைகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.